ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு இந்த ஒரு பரிசுத்த ஓய்வு நாளை நாம் ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொள்வதற்கு தேவன் இந்த நாளிலே நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். நாம் சபையராக கூடி தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்வதற்கு நம்முடைய வாழ்நாட்களிலே தேவன் மீண்டும் ஒரு நாளை தந்து நாம் முகமுகமாய் காணும்படி செய்திருக்கிறார். தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நாம் எப்பொழுதும் நன்றியறிதல் உள்ளவர்களாக அவருடைய பாதத்திலே நாம் நம்மை ஒப்பு கொடுத்து இந்த ஒரு ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இந்த ஆராதனைக்கு துவக்க பாடலாக எல்லோரும் எழுந்து நின்று பாடல் புஸ்தகத்தில் 74வது பாடல் குயவனே குயவனே என்ற பாடலை எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. இருமையான பாத்திரம் வெறுத்து தள்ளாதே, நிரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்யுமே. வெறுமையான பாத்திரம் வெறுத்து தள்ளாதே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வரைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. கண் போன போக்கை பின்பற்றினே, கண்டேனில்லை என்பதே.
மண்ணாசையில் நான் மயங்கியே தேவனை விட்டவன்றே. கண் போன போக்கை பின்பற்றினேன், கண்டேனில்லை இன்பமே. காணாமல் போன என்னை தேடி வந்த தெய்வமே, வாழ்நாளெல்லாம் சேரும் பாதையில் நடத்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. இந்த ஒரு பரிசுத்த ஆராதனையின் துவக்க ஜெபத்தை சகோதரர் சாமுவேல் அவர்கள் வந்து ஏறெடுக்கும்படியாக நம் அனைவரின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். ஜெபம் செய்வோம். மிகுந்த கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு கோடாகோடி நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே, நீர் சகோதரர்களாக எங்களை ஒருமித்து எங்களை கூட்டி சேர்த்து உம்முடைய சத்தியங்களை தியானித்து அது மூலமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட நீர் தந்த கிருபைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னம் இந்த கூடுகை முழுவதும் எங்களோடு கூட இருப்பதாக, உம்முடைய ஆவி எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தி ஒவ்வொரு சத்தியத்தையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு அதன்படி ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். செய்தி கொடுக்கக்கூடிய சகோதரரை ஆசீர்வதித்தலும் அவருக்கு வேண்டிய நல்ல ஞானத்தையும் பலத்தையும் தந்து அவரை பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய கிருபையினால் அவரை சட்டையில் கீழ் மறைத்து கொள்ளும். வந்திருக்கிற ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதித்தலும். அவர்களையும் நீர் ஞானத்தால் நிரப்பி எங்களுக்கு இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய ஜீவிய பாதையில் நாங்கள் ஓட நீர் எங்களுக்கு கிருபை தந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் அருமை ஆண்டவரும் இரட்சகருமாகிய அன்பின் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். விசுவாச பிரமாணம் நாம் அனைவரும் சேர்ந்து அறிக்கையிடுவோம். தாம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஆதி அந்தமில்லாத ஏக சக்கராதிபதியுமான யெகோவா என்னும் நாமமுள்ள ஒன்றான மெய்தேவனையே விசுவாசிக்கிறோம். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறோம். இவர் அதிர்சனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். தேவன் இவருக்கொண்டும் இவருக்கென்றும் உலகங்களை எல்லாம் உண்டாக்கி இவரையே சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். எல்லாம் இவருக்குள் நிலைநிற்கிறது என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் தேவ குமாரனாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருக்க எண்ணாமல் அக்கிரமங்களினால் ஜீவனை இழந்த மனுஷர் பேரில் மனதுருகி தம்மைத்தாமே வெறுமையாக்கி மனிதனாகி எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே கொடுத்து தேவனுக்கும் மனுஷருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆதலால் தேவன் இவரை மரித்தொழிந்து எழுப்பி தம்மை போல் குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்க அருள் செய்து எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி தம்முடைய வல்லமையின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்க செய்தார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராகவும் சபையாகிய சரீரத்திற்கு தலையாக இருக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் பரலோகத்திற்கு ஏறி தாம் வாக்குத்தத்தம் பண்ணின உன்னதத்திலிருந்து வரும் பெலனாகிய பரிசுத்த ஆவியை விசுவாசிகள் அடங்கிய சபைக்கு அருளி தேவ சித்தத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி பலியின் ஜீவியத்தில் அவர்களை நடத்தி வருகிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். பிதா குறித்த காலத்தில் இவர் பலியின் மரணத்திற்குட்பட்டு முதலாம் உயிர்த்தெழுதலையும் தம்முடைய சபையாகிய சகல பரிசுத்தவான்களோடும் இப்பூமியை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து என்றும் அழியாத
தம்முடைய நீதியுள்ள அரசாட்சியை ஸ்தாபிப்பார் என்று விசுவாசிக்கிறோம். நம்மடைந்த மற்றவர்கள் அரசாட்சி காலத்தில் அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் தம்முடைய மரணத்தினால் சம்பாதித்த நித்திய ஜீவனை அடைய வழிநடத்தப்பட்டு பூரணப்படுவார்கள். ஆனால் மனப்பூர்வமாய் சீர்திருந்தாதவர்கள் இரண்டாம் மரணத்திலே அழிக்கப்படுவார்கள் என்று விசுவாசிக்கிறோம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதப்படியாக்கு மட்டும் இவர் ஆளுகை செய்து கடைசி சத்துருவாகிய மரணத்தையும் பரிகரித்து எல்லாவற்றினையும் முந்தின சீருக்கு கொண்டு வந்து பிதாவே சகலத்திலும் சகலவுமாய் இருப்பதற்கு அவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்து அவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். ஆம். அனைவரும் அமருவோம். இந்த நாளுக்குரிய காலை தியானத்தை சகோதரர் சங்கர் அவர்கள் பகிர்ந்து கொடுக்கும்படியாக அன்போடு அழைக்கிறோம். இன்றைய நாளுக்குரிய காலை தியானம் வெள்ளிக்கிழமைக்கான காலை தியானம். காலை தியானம் வெள்ளிக்கிழமைக்குரியது. மத்தேயு 5ஆம் அதிகாரம். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்திருந்த பொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கப்பட மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கிடவது. ஆமென். இன்றைய நாளுக்குரிய பரலோக மன்னாவை வாசித்து விளக்கம் கொடுக்கும்படியாக கோவையிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் தினேஷ் அவர்களை நம் அனைவரின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். இன்றைய நாளுக்குரிய பரலோக மன்னா பிப்ரவரி 16ஆம் தேதி. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 3. இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாகாமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியர்களாக விளங்க பண்ணுகிறோம். இந்த வசனத்திற்குரிய நம்முடைய மூத்த சகோதரருடைய விளக்கங்கள்: தேவனுடைய ஊழியத்தை நாம் முழு முயற்சியுடன் செய்து தேவ ஆசீர்வாதத்தையும் தயவையும் பெற்றவர்களாக இருக்கும்போது சில சமயங்களில் நாம் கைவிடப்பட்டவர்களாக போலவே இருள் நம்மை சூழ்ந்து கொண்டது போலவும் காணப்படும். நம்முடன் ஊழியர்களும் நம்மை தேவ கிருபையின் என்று மறக்கப்பட்டவர்களாக கருதக்கூடும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு அவசியமானது. இது நம் விசுவாசத்தை பலப்படுத்தக்கூடியதாக உள்ளது. இந்த சூழ்நிலைகளில் வெளிச்சத்தில் தனியாக நடப்பதை காட்டிலும் இருளில் தேவனோடு நடப்பது நன்மையாக இருக்கிறது என்று நாம் மகிழ்ச்சியுடன் இருந்து துதித்து பாட வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட அனுபவங்கள் வழியாக கடந்து போகும்போதுதான் நம்முடைய விசுவாசம், நம்பிக்கை பெருகும். நாமும் தேவனுடைய கரத்தை பிடித்து கொண்டு
இருளை கடக்க முடியும் என்பது அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஒரு அருமையான ஒரு காலை வேளையிலும் கூட தேவனுடைய கிருபையினாலே நம்ம எல்லாரும் ஒன்று கூட்டி செத்திருக்கிறோம். ஸோ பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து மூலம் நன்றி எடுத்துக்கொண்டு சபையாகிய சரீர அங்கங்களுக்கும் கோயம்புத்தூருடைய சகோதர சகோதரி அன்பின் வாழ்த்துக்களையும் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இந்த மன்னாவுடைய சாராம்சத்தை நம்முடைய மூத்த சகோதரர் அவர்கள் ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துட்டாரு. ஸோ இருந்தாலும் நம்மளுடைய பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம ஷார்ட்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் நம்ம ஊழியக்காரர்களாக நம்ம அநேகராக இருக்கிறோம். தேவனுடைய ஊழியத்தை நம்ம அனுதினமும் செய்கிறோம் இல்லைங்களா? நிறைய காரியத்தில் நம்ம ஈடுபடுறோம். ஒரு புது சிருஷ்டி கொண்ட வளர்ச்சிக்குள்ளாக நம்ம கடந்து செல்கிறோம். ஸோ இது எல்லாருமே பார்த்தோம்னா தேவனுடைய ஊழியக்காரர் இருக்கிறோமே, எல்லாரும் தேவனுடைய ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறதா அப்படிங்கிறத நம்ம ஒரு நிமிஷம் பார்க்கும்போது எல்லாத்தோட தேவனுடைய அந்த பிரயாசத்தையும் தேவன் பார்க்குறார். ஆனால் இந்த இடத்துல கொரிந்து சபைக்கு சொல்லும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறார். அதை நம்ம தேவனுடைய ஊழியத்தில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக பங்கு கொள்கிறோமோ அதை காட்டிலும் இன்னொரு தேவனுடைய அங்கத்தினுடைய ஊழியத்துக்கு தடங்கள் வராதபடிக்கு நம்ம இருக்கிறோம். பார்த்தீங்களா? அதாவது நம்ம தேவனுடைய வேலையில் நிறைய பிரயாசப்பட்டு அனுதின வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி நம்முடைய தியாகங்கள் எல்லாருமே தேவன் பார்க்குறார். அதை காட்டிலும் இன்னொரு உடன் ஊழியத்துக்கு இடரல் வராமல் நம்ம ஊழியம் செய்கிறோம் இல்லைங்களா? அதுதான் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்ற ஊழியமாக இருக்குங்களா. அதான் சொல்கிறார் பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியருக்கு 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆதார வசனம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்றவர்களாய் இருங்கள். 32 படிங்க சிஸ்டர். 32ஆம் வசனம். நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும் படிக்க எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல. இங்க பாத்தீங்களா பவுல் என்ன சொல்றாரு அப்படிங்கும்போது, இந்த இடத்துல நம்ம தேவனுடைய ஊழியர்களாக செய்கின்றோம், தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்படுறோம். நம்மளுடைய ரட்சிப்பை மாத்திரம் இங்க கருதாம உடன் ஊழியர்களுடைய ரட்சிப்பையும் சேர்த்து நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அதுதான் தேவனுடைய பார்வையில ரொம்ப விலையேறப்பட்ட விஷயமா இருக்கு. அப்ப மேலிருந்து தேவன் கிருபையோடு நம்ம பார்க்கும்போது என் பிள்ளை அவனுடைய ரட்சிப்புக்காக மாத்திரம் இல்லாமல் உடன் அங்கத்தினுடைய ரட்சிப்புக்காகவும் என்ன பண்றாருங்க, பிரயாசப்படுறாங்கிற அந்த நோக்கத்தை பார்க்குறாரு. அது சமயம் நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் இல்லைங்களா? மாற்று கருத்து இல்லை. இந்த இடத்துல நாம் தங்கமாக மாறுகிறோமா வைரமாக மாறுகிறோமா அப்படின்னு கேட்டோம்னா என்ன பதில் சொல்லலாம்? தங்கமா வைரங்களா? தங்கம் இல்லையா? அப்போ வசனம் இல்லையா? இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ தங்கத்தை காட்டிலும் ஏன் வைரம் நம்ம ஸ்பெஷலாக சொல்றோம்னு கேட்டிங்கன்னா, தங்கத்துக்கு இல்லாத ஸ்பெஷாலிட்டி வைரத்துக்கு இருக்கு. அது என்ன தெரியுங்களா? தங்கம் நிறைய ஹீட்ல உருவாகும். இப்போ அதே மாதிரி தான் நமக்கு அதிகமான பாடுகள் நமக்கு உருவாகுது, அதிகமான சோதனைகள் வருது, எல்லாத்துக்குமே வருது உண்மை. இருந்தாலும் ஏன் வைரம் தங்கத்தை விட மேலானதா சொல்லப்படுதுன்னா, வைரத்துக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வைரம் உருவாகணும், அதை கரெக்டான ஷேப்புக்கு வரணும், அந்த வைரம் நல்லா மின்னணும்னா இன்னொரு வைரத்தினால தான் அதை செதுக்க முடியும். அது போல தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அவர் சொல்றாரு. நிறைய சந்தர்ப்பங்களில் மன்னாவில் கூட பார்க்குறோம், நிறைய சந்தர்ப்பங்களில் நம்முடைய உடன் ஊழியர்களும் உடன் சகோதரர்களும் நம்ம கைவிட்ட நிலைமையில இருப்போம் அப்படிங்கிறார். ஸோ அந்த நிலைமையில இருக்கும்போது நாம் என்ன நினைச்சுக்கணும்னா, இது தேவன் எனக்கு அனுமதிச்ச ஒரு என்னதுங்க பாக்கியம், ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மனநிலைமை இன்னும் அந்த மகிமையின் மாட்சிக்கலாக நம்ம என்ன பண்ணணும்னா கடந்து செல்வதற்கு இந்த ஒரு அவசியமானது அப்படிங்கிறது கடைசி காலங்களில். ஸோ இப்படிப்பட்டதான நிறைய காரியங்கள் இருக்குது. சகோதரர் அவர்கள் ஆல்ரெடி நமக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை சாராம்சம் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம அனைவரும் தேவனுடைய ராஜ்யத்தில் பரலோகத்துக்கு நோக்கி போயிட்டு இருக்கோம். நம்மளுடைய ரட்சிப்பை மாத்திரம் நம்ம சுதந்திரித்து கொள்ளாமல் உடன் அங்கத்திற்கு நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ நமக்கு அவங்களுடைய வளர்ச்சிக்கு நமக்கு உதவுறோம், இல்லை நமக்கு இடரலா இருக்கிறோமா அப்படிங்கிற நம்மளை பரிசோதனை செஞ்சுட்டு நம்மளுடைய ரட்சிப்புக்காகவும் நம்ம உடனும் உடன் சகோதர சகோதரிகளுடைய ரட்சிப்புக்காகவும் நம்ம என்ன பண்ணணுங்க பிரயாசப்படணும்ங்கிற தாற்பயத்தோடு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த நாளுக்குரிய மன்னாவை நம்ம நிறைவு செய்யலாம். கேட்ட வசனங்கள் அடிப்படையில் நம்மளுடைய ஜீவியத்தை இன்னும் வளர்ச்சிக்குள்ளாக சென்று சேர தேவன் அனைவருக்கும் கிருபை பாராட்டி வழிநடத்துவாராக. ஆமென். தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் நாம் இப்பொழுது ஆகாரத்திற்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம்.
இந்த நாளிலும் நமக்காக சத்திய பாடத்தை சுமந்து வந்து நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக பழனி சபையிலிருந்து நம்முடைய அன்பு சகோதரர் முத்து அவர்கள் அநேக நாட்களுக்கு பின்பாக நம்மிடையே நமது சபைக்கு வந்திருக்கிறார்கள். சகோதரர் அவருக்கு மதுரை சபையின் சார்பாக அன்பினையும் வாழ்த்துதலையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். எங்களுடைய அன்பினை வாழ்த்துக்களையும் பழனி, திண்டுக்கல் மற்றும் நீங்கள் செல்லக்கூடிய எல்லா சபையில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் தெரிவித்துக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சகோதரர் இன்று நமக்காக கொண்டு வந்திருக்கிற பாடத்தினுடைய தலைப்பு பார்க்கும்போது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்கிற ஒரு தலைப்பில் தான் இன்றைக்கு சகோதரர் நம்மிடையே பாடத்தை பகிர்ந்து கொள்ள இருக்கிறாங்க. இந்த தலைப்பை பார்க்கும்போது ஒன்று தான் எனக்கு ஞாபகம் வந்தது. என்னன்னா, நம்ம இந்த அடிப்படை சத்தியம் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சப்ஜெக்ட் கேட்டு திருத்துவம் சப்ஜெக்ட் கேட்ட உடனே ஒரு சப்ஜெக்ட் நம்ம கேட்போம். என்ன சப்ஜெக்ட் கேட்போம்? ஜெபம். அப்போது அது வரைக்கும் நம்ம எப்படிலாம் நம்ம ஜெபம் செஞ்சுருப்போம். ஆனால் அந்த ஜெபம் சப்ஜெக்டில் என்ன விஷயங்கள் நமக்கு ரொம்ப நல்லா நமக்கு புரியும்னா, ஃபஸ்ட்டு யாரிடத்துல ஜெபம் பண்ணணும், யார் மூலமாக ஜெபம் பண்ணணும், அடுத்து என்னது, எதுக்கு ஜெபம் பண்ணணும், ஜெபத்தில் எதை ஃபஸ்ட்டு கேட்கக்கூடாதுன்னு தான் ஃபஸ்ட்டு வரும். அப்புறம் தான் என்ன பண்ணணும்னா ஜெபத்தில் எதை கேட்கணும், யார் இடத்துல கேட்கணும், யார் மூலமாக கேட்கணும், எதை கேட்கக்கூடாதுன்னு இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம என்ன பண்ணுவோம், நாம் கற்றுக்கொள்வோம். அதிலிருந்து நம்மளுடைய ஜெபம் அந்த அட்ரஸ் கரெக்டாக மாறிடும். அதுக்கு முன்னாடியில் நம்ம எப்படி ஜெபம் பண்ணியிருப்போம்னா, தேவனேன்னு ஆரம்பிப்போம், முடிக்கும்போது இயேசு கிறிஸ்து நாமத்தினா முடிப்போம். ஆனால் நடுவில் எங்கே போனோன்னு தெரியாது, இப்படி தான் முடிச்சிருப்போம். ஆனால் தலைப்பை பார்க்கும்போது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் தலைப்பை பார்க்கும்போது இந்த ஜெபத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு முக்கியத்துவம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குதா அப்படின்றத பார்க்கறதுக்கு தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக சத்தியத்துவத்தை கொடுக்கும்படியாக சகோதரர் முத்து அவர்களை நம் அனைவரின் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர மற்றும் சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமை கொண்ட பரலோக பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்தினாலும் அவரது ஒரே பேரான குமாரனும் நமது அருமை இரட்சகரும் ராஜாவுமாகிய கிறிஸ்தேசுவனுடைய இனிதான நாமத்தினாலும் கிருபை அன்போடு கூடிய சமாதானமும் உண்டாகி பெருக கடவுது என்கிறதான அன்பின் வாழ்த்துக்களோடு நான் சார்ந்திருக்கிறதான பழனி ஐக்கியத்தார் மற்றும் திண்டுக்கல் சகோதர சகோதரிகள் மற்றும் நாம் பிரயாணமாக கடந்த மாதங்கள் தோறும் பயணப்பட்ட அனைத்து சபைகள் தோறும் இருக்கக்கூடிய உங்களுடைய உடனங்கங்கள் யாவருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்த வேலையிலே உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொண்டு இன்றைய நாளில் நம்ம பார்க்க போகிற பாடத்தினுடைய தலைப்பு விழித்திருந்து ஜெபியுங்கள் எனக்கூடிய தலைப்பின் கீழாக சற்று நேரம் நாம் தேவனுடைய சத்திய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். ஆதார வசனம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 40-41. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 40 மற்றும் 41 வசனங்கள். பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாத படுக்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். இந்த ஒரு கர்த்தருடைய வார்த்தை எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில பேசியிருக்கிறார் அப்படின்றது உங்களுக்கெல்லாம் தெரியும். கெத்சமனே இரவின் ஜெபம். ஸோ எந்த காலகட்டத்திற்கான ஜெபம் என்று நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பஸ்காவிக்கான காலகட்டத்திற்கான ஒரு ஜெபமாக தான் இந்த ஒரு பாடத்தை நம்ம பார்க்க போறோம். விழித்திருந்து ஜெபியுங்கள். ஆண்டவருடைய அருமையான ஒரு எச்சரிப்பு இது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பஸ்காவின் போது பொதுவாக 3 மாத காலங்களுக்கு ஒவ்வொரு புது சிருஷ்டிகளும் ரொம்ப எச்சரிப்போடு இருந்து எந்த ஒரு காரியத்தையும் அவங்க செய்யணும். அதனால தான் சபைகள் தோறும் நம்ம ஒரு 3 மாதங்களுக்கு முன்னதாகவே பஸ்கா சம்பந்தப்பட்ட பாடங்களை ஏன் தியானிக்கிறோம். சகோதரர் ரசல் அவர்கள் அப்படிதான் சொல்லியிருக்கிறார். அதுதான் நம்ம செய்கிறோம் இல்லைங்களா? ஏன் இந்த 3 மாதங்களுக்கு ஆயத்தமாகறோம்னா, நாமினல் கிறிஸ்டியன்ஸ் மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு இதை நம்ம செய்யறதில்ல.
மாறாக நம்மை தேவனிடத்தில் அதிகமாக நெருங்குவதற்காக, நம்மளுடைய உள்ளங்களை சிந்தனைகளை ஆராய்ந்து அறிவதற்காக, கடந்த வருடம் நாம் செய்திட்ட பொருத்தனைக்கு எந்த அளவுக்கு உண்மையா இருந்திருக்கிறோம் என்பதை ஸ்கேன் பண்றதுக்காக இப்படி நிறைய காரணங்கள் உண்டு. ஆண்டவருடைய மரணத்தை நினைவு கூறுகின்ற சமயம் மாத்திரம் இது அல்ல, காலகட்டம் மாத்திரம் அது அல்ல. நாம ஒவ்வொருவரும் தேவனோடு செய்திட்ட உடன்படிக்கையையும் சேர்த்து நினைவு கூறுகின்ற காலகட்டம். அப்படி பார்க்கும்போது அப்பம் பாத்திரம் பற்றி நிறைய பாடங்கள் படிப்போம். அப்போஸ்தலர்களுடைய அனுபவங்களை பற்றி படிப்போம். ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை பற்றி நிறைய அந்த பாடங்கள் படிப்போம். எகிப்தின் நிழலாகிய பஸ்கா பற்றி படிப்போம். இப்படி பஸ்காவில் நிறைய வெரைட்டி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வருஷம் நம்ம என்ன பண்ணுவோம், பார்ப்போம். ஆனால் இன்னைக்கு ஏன் இந்த ஜெபம், விழித்திருந்து ஜெபியுங்கள் என்ற தலைப்பை நாம சூஸ் பண்ணோம் அப்படின்னா, எக்ஸாக்டா இந்த வார்த்தை கர்த்தர் இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவின் போது அந்த ஜெபத்துல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. இப்போ புது சிருஷ்டிகளுக்கு வழக்கம் போல இல்லாமல் பஸ்கா நேரம் மிகுந்த விசேஷமான சோதனை நிறைந்த காலகட்டமாக இருக்கும். மற்ற காலகட்டங்களில் நம்மளுடைய ஜெப ஜீவியம் எப்படி இருக்குங்கிறது ரெண்டாவது. இந்த டைம் பீரியடில் எப்படிப்பட்ட சோதனைகள் கடுமையாக இருக்கு, இந்த சோதனை நேரங்களை நாம் எப்படி ஜெபத்தோடு எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் கர்த்தர் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொன்ன வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது, ஜெபம் என்றால் என்ன என்று சொல்லும்போது பேசிக் லெசனில் நீங்கள் கேட்ட விஷயங்களை சற்று ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். அடிஷ்னலாக சில விஷயங்களை கூட நம்ம கவனிக்கும் போது, ஜெபம் என்பது முதலாவது பிதாவாகிய தேவன் அப்பா, நாம பிள்ளைகள் என்ற புத்திர சுவீகாரத்தினுடைய ஒரு எவிடன்ஸ். இப்ப யாரெல்லாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு நிமிஷமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் தேவனோடு நெருங்கிய உறவில் காணப்படுகிறார்களோ அவர்கள் முதலாவது என்ன தெரிவிக்க விரும்புறாங்கன்னா, நாங்க தனிச்சு எதையுமே செய்யறதில்ல, எது செய்தாலும் தேவனுடைய சித்தப்படியும் விருப்பப்படியும் செய்யறதுனால அடிக்கடி நான் கிருபாசனத்துக்கு போறேன் அப்படின்றத அவங்களுடைய நடவடிக்கைகள்ல வெளிப்படுத்தி காட்டுவது தான் பிரேயர். அவர் அப்பா, நாம பிள்ளைங்க. புத்திர சுவீகாரத்தினுடைய அறிகுறி தான் முதலாவது ஜெபம் என்ற ஸ்லாக்கியம். இரண்டாவது, மனிதர்களிடம் கூற முடியாத அல்லது மனிதர்களால் தீர்த்து வைக்க முடியாத, நெருங்கிய நண்பர்களோடு கூட கட்டின துணையோடு கூட ஷேர் பண்ண முடியாத சில அந்தரங்க விஷயங்களை கூட, மனபாரங்களை, சோர்வுகளை கூட ஜெபத்தில் மாத்திரம்தான் நம்ம என்ன பண்ண முடியும், தேவனிடத்துல பர்சனலா பேச முடியும். இப்ப பிதாவாகிய தேவனிடத்துல பேசக்கூடிய விஷயத்த, ஆண்டவர் இயேசு கிட்ட பேசக்கூடிய விஷயத்த எந்த மனிதர்கள்ட்டையாவது, நான் சொல்றது ரொம்ப பர்சனல் விஷயங்களை பேச முடியுமா? ஸோ இது நமக்கு ரெண்டாவது பெரிய ஸ்லாக்கியம். நமது ரகசியங்களை ஜெபத்துல தேவனிடத்துல வெளிப்படுத்துறோம். மூணாவது, ஜெபத்துல நம்ம பார்க்குறோம், அது நன்றி, துதி, ஸ்தோத்திரங்கள், விண்ணப்பங்கள் எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் ஜெபம். அப்ப நிறைய வேண்டுகோள் இருக்கும், அதை நம்ம வைக்கக்கூடிய ஒரு இடமாக ஜெபம் காணப்படுது. தேவனை துதிக்க, ஸ்தோத்தரிக்க ஒரு அருமையான ஒரு இடமாக கூட தேவ சன்னிதானமாகிய அந்த ஜெபத்திற்கு செல்லக்கூடிய இடம் நமக்கு காணப்படுகிறது. இப்ப விழித்திருந்து ஜெபியுங்கள்னா என்ன? விழித்திருந்து ஜெபிங்கன்னா என்ன? பெயர் சபையில் இதுக்கு என்ன அர்த்தம்? விடிய விடிய பிளாக் டீ போட்டு குடிச்சுக்கிட்டே தாளம் தப்பட்டையெல்லாம் அடிச்சுட்டு பாட்டா பாடிட்டு தூங்காம இருந்து ஜெபிக்கிறதுக்கு பேர் தான் என்னங்க? ஆல் நைட் ப்ரேயர். அந்த ப்ரேயர் பண்ண சொல்லியிருக்கிறாரு ஆண்டவர் அப்படின்னா இல்லை. எச்சரிக்கையோடு இருந்து ரொம்ப அலாட்டா இருந்து ஜெபிங்க. அதான் விழித்திருந்துன்னது அலாட்டா இருக்கிறத குறிக்குது. இடைவிடாமல் ஜெபமனுங்கள்ன்றது எப்போவுமே கண்ணை மூடிட்டே இருங்க. பஸ்ஸில் ஏறினாலும் இறங்கினாலும், சமையல் கட்டில் இருந்தாலும், வேலை செஞ்சுட்டு இருந்தாலும், சாப்பிட்டாலும் தூங்கினாலும் கண்ணை மூடிட்டு பெயர் சபையில் சொல்லிட்டு இருப்பாங்களே ஸ்தோத்திரம், அந்த மாதிரி ஒரு ஞானமற்ற ஜெபமா? இல்லை. இடைவிடாமல் அப்படின்னா தேவனுக்கும் நமக்கும் இடையில கேப் வேண்டாம். வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் தேவ சித்தமா இருக்கான்னு கவனிச்சுட்டே இருங்க. எழுதப்பட்டிருக்கா, நான் ஒரு விஷயம் ஸ்டெப் எடுக்க போறேன், ஒரு விஷயம் செய்ய போறேன், பட் அதுக்கு தேவனுடைய வார்த்தை எந்த அளவுல அனுமதிக்குது என்னைய? இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் தேவனுடைய சித்தத்தை கேட்டு 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 நம்ம செயல்படுவதுக்கு பேர் தான் தேவனுக்கும் நமக்கும் இடையே இடைவெளி இல்லாமல் இருப்பது. ஸோ விழித்திருந்தனா எச்சரிப்பு, ரொம்ப ஜாக்கிரதையோடு இருந்து ஜெபிங்க. இடைவெளி இல்லாமல் அப்படின்னா தேவ சித்தம் செய்யற விஷயத்துல கேப் எடுத்துறாதீங்க தயவு செய்து. நீங்க செய்யறது ஒன்னொன்னும் தேவனுக்கு பிரியமா என்பதை பகுத்து பாருங்கன்னு சொல்றாரு. எல்லாத்துக்கும் மேல நம்ம லைஃபே எதுல அடங்கி இருக்குன்னா பாடுகள், சோதனைகள், உபத்திரவங்கள்.
உபத்திரவங்களையும் பாடுகளையும் மேற்கொள்றதுக்கு நமக்கு என்ன வேணும்? கண்டிப்பா பலன் வேணும் இல்லைங்களா? அப்ப கர்த்தர் இயேசு தன்னுடைய வாழ்க்கையினுடைய மாதிரி ஜெபம் எப்படி இருந்துச்சு படிக்கலாம். மார்க்கு 1:35. நீங்க ஒவ்வொரு முறையும் இருப்பிடத்தை சொல்லிட்டு படிக்க வேண்டாம், டைம் பத்தாதுன்னு வாசிங்க. அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அதிகாலை ஜெபம் இன்னைக்கு நம்மளுடைய நாட்கள்ல இது வழக்கத்துல இருக்குதா என்னன்னு எனக்கு தெரியாது. அநேக சகோதரர்கள் சகோதரிகள் செய்யலாம், தெரியல நமக்கு. பட் செய்தால் ரொம்ப 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 நல்லது. ஏன்னா இருட்டோடே அதிகாலையில் என்ற வார்த்தை நமக்கு எதை வெளிப்படுத்துதுன்னா, முதல்ல மனிதர்களிடம் பேசாம வாழ்க்கையினுடைய ஒரு துவக்கத்தை, ஒரு நாளின் ஆரம்பத்தை அப்படியே போய் பிதாவாகிய தேவனுடைய சமூகத்துல வச்சு நம்ம ஆரம்பிக்கிறோம் நம்மளுடைய இன்றைய நாளின் துவக்கத்தை. மாறாக காலையில எந்திரிச்சு மொபைல் ஃபோனெல்லாம் பார்த்துட்டு டீ காஃபிலாம் குடிச்சிட்டு மற்றவங்களோட நிறைய ஜோவியெல்லாம் பேசிட்டு டைம் வேஸ்ட்டாக செலவு பண்ணிட்டு அப்புறமா ப்ரேயருக்கு போங்க. நேரத்தையும் காலத்தையும் எவ்வளோ இழந்திருப்போம் தெரியுங்களா? இந்த சீக்ரெட்டை கர்த்தர் அறிஞ்சிருந்தனால தான் ஊழியத்தினுடைய ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் அவருக்கு ப்ரேயராகவே இருந்துச்சு. ஏன்னா சீசர்கள்ட்ட கூட அவர் பேச மாட்டாரு. முதல்ல தனிச்சு இருட்டோட எந்திரிச்சு மலைக்கு போயிடுவார். ஒலிவ மலைக்கு போய் தான் அவருடைய ஜெபமே ஆரம்பமா. எவ்வளோ ரிஸ்க். நம்ம இன்னைக்கு பெட்ரூம்ல எந்திரிச்சு ஜெபிக்க மாட்டோம். அவர் எங்க போறார் ப்ரேயர் பண்ண? மலைக்கு போய் ப்ரேயர் பண்றார். அடுத்து பாருங்க லூக்கா 5:16. அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஆமா, அருமையான 2 பதிவுகளை வாசிச்சிருக்கோம். இருட்டோடே அதிகாலையில் எழுந்து வனாந்தரத்தில் தனித்து. அப்படின்னா பிரேயர் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். மனிதர்கள் பார்க்கும்படி அல்ல, தேவன் பார்க்கும்படி மனவிட்டு பேசுற ஒரு இடம், இருதயத்தின் ஆதங்கங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடம், விண்ணப்ப வேண்டுதல்களை வைக்கக்கூடிய ஒரு இடம், தேவ சித்தத்தை பகுத்து உணரும்படியான சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய ஒரு இடம், மற்ற மனிதர்களிடம் பேசுவதற்கு முன்பு தேவ சமூகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு இடம். என்ன சொல்ல போனா அப்படி மாத்திரம் நீங்க செஞ்சு பாருங்களேன். ஒரு நாளைக்கு காலையில பொழுது விடிஞ்சவனே யாரிடமும் பேசாம பிரஷ் பண்ணிட்டு தேவ சமூகத்தை நாடி மற்ற காரியங்கள் எல்லாம் அப்புறமா செஞ்சு பாருங்க. அந்த அன்றைய நாள் முழுவதும் அந்த பொழுதை நீங்க எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்கன்னு அன்னைக்கு நைட்டு உங்களுக்கு உணர்வு வெளிப்படும். கண்டிப்பா நான் இன்னைக்கு காலையில அப்பா கிட்ட பேசி என்னுடைய லைஃப்பை தொடங்கினேன், இன்றைய நாள் முழுவதும் எனக்கு ரொம்ப பிளெஸிங்கா இருந்துச்சுன்னா அன்னைக்கு நைட்டு ப்ரேயர்ல நன்றி சொல்லுவீங்க. அதிகாலையில ப்ரேயர் பண்ண தவறும் பொழுது நைட்டும் ப்ரேயர் பண்ண மாட்டோம். இடைப்பட்ட கேப்ல எது செஞ்சாலும் தேவனுக்கு பிரியமா இருக்குதான்னு பார்க்க மாட்டோம். ஏன்னா முதல் கோணல் முற்றிலும் கோணல். வாழ்க்கையின் ஆரம்பம் தவறுது அப்படின்னா முடிவும் தவறிட்டு தான் இருக்கும். இப்ப கர்த்தருடைய ஆரம்பம் ஜெபத்துல இருந்தது, முடிவும் ஜெபம் தான். இறுதி ஜெபம் அவருடைய ஜெபம் என்னங்க கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் முடிந்தது என் ஆவியை உம்மிடத்தில், அது கடைசி ஜெபம். ஆண்டவருடைய முதல் பிரேயர் இதுங்க. எக்ஸாக்ட். மனதில் நினைத்தது தான் நமக்கு எபிரேயர்ல கொடுக்குறாரு. இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது தான் அவருடைய முதல் துவக்க ஜெபம். உடன்படிக்கை வாழ்க்கைக்கு மாத்திரம் நீங்க எடுத்துக்கணும். அதாவது அதுக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி போக வேண்டாம். அப்ப நிறைய பிரேயர் பண்ணியிருப்பாரு, அதை இல்லைன்னு சொல்லல. 3 வருஷ ஊழியம் என்ன அளவுக்கு அவருக்கு சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா துவக்க முதல் முடிவு வரைக்கும் ஜெபிச்சதுனால தான் பஸ்கா இரவின் போது சோதனைகளை கூட அவரால் ஜெபிக்க முடிந்தது. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ டெம்டேஷன். சீசர்கள் கூட தன்னுடன் இல்லை, தூங்கிட்டு இருக்கிறாங்க, நல்ல தூக்க களத்தில் இருக்கிறாங்க. சீசர்களை சொல்றேன், எல்லாரும் நல்லா தூங்குறாங்க. ஆண்டவர் வந்து மறுபடியும் என்ன பண்றாரு? அலாட் பண்றார். 1 மணி நேரமாவது என்னுடன் விழித்திருக்க கூடாதா? சிந்தையிலையும் போராட்டம் ஆரம்பிக்குது, சரீரத்திலையும் ஆரம்பிக்க போகுது. காட்டி கொடுக்க வருகிறவனுக்காக வெயிட்டிங் ஆல்ரெடி. இந்த நாளை இதுக்கு முன்னாடி ஆண்டவர் சந்திச்சதில்லை. ஏன்னா எவ்வளோ மனிதர்களுடைய எதிர்ப்புகள் மத்தியில் அவருடைய ஊழியம் பிதாவாகிய தேவனுடைய பலத்தினால் ரொம்ப சந்தோஷமா உற்சாகமா தான் இருந்துச்சே தவிர ஒரு இடத்துல கூட மனிதர்களை குறிச்சு, பரிசேயர் சதுசேயரை குறிச்சு ஆண்டவர் பயப்படவே இல்லை, சோர்ந்து போனதே இல்லை. அந்த 3 வருஷமும் அவர் ஜெபத்தில் பக்குவப்பட்டிருந்ததுனால, தேவனிடத்துல நெருங்கி இருந்ததுனால தான் கடைசி இரவையும் அவரால் ஜெபித்து வெற்றிகரமாக எல்லாம் முடிந்தது என்று தேவனிடத்துல, தேவனுடைய காரியங்கள்ல முற்றிலும் அவர் என்ன பண்ண முடிஞ்சு? ஒப்பு கொடுக்க முடிந்தது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
இவ்விதமாக நம்ம அங்க பார்க்கும்போது பஸ்கா நேரத்திற்கான ஒரு எச்சரிப்பாக கர்த்தர் பேசிட்ட இந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கும் போது மற்ற காலகட்டங்களை விட இந்த நாட்கள்ல சோதனை பெருகுங்கிறத தான் அந்த கெத்சமனை தோட்டத்தில் நம்ம பார்க்குறோம். சகோதரர் ரசல் அவர்கள் குறிப்பிடும் பொழுது 3 மாசத்துக்கு உடன்படிக்கை செய்திட்ட பரிசுத்தவான்கள் எந்த துவக்கமும் லைஃப்ல பண்ணிடாதீங்க அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. புரியுதுங்களா? ஒரு வியாபாரம் தொடங்கிறாதீங்க, தொழில் ஆரம்பிச்சிடாதீங்க, வீடு கட்டிடாதீங்க, வேற எந்த ஒரு காரியத்திலையும் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. புதிய எந்த ஒரு துவக்கம், படிப்பா இருக்கட்டும், திருமணமா இருக்கட்டும், எதுவும் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா சோதனை இரவு இந்த 3 மாசம் நமக்கு எது செஞ்சோம்னாலும் சிக்கல்ல தான் போய் மாட்டுவோம். எழுதி கூட வச்சுக்கோங்க. பஸ்கா ஆசரிக்கிறதுக்கு முந்தைய 3 மாசம் எதை புதிதாக துவங்கினீங்கனாலும் நிச்சயமா அதுல தேவனுடைய ஒரு அனுக்கிரகத்தை நம்ம பார்க்க முடியாது. நாம சொல்றது ஸ்பிரிச்சுவல் விஷயத்த இல்ல, மாம்சீக விஷயங்கள்ல எதுல போய் சிக்கனாலும் நிறைய பிரச்சனைகளை இந்த 3 மந்த்துக்கு வந்து நம்ம சந்திப்போம். ஸோ ரொம்ப ரொம்ப என்ன பண்ணணும், எச்சரிக்கையுடன் இந்த காலகட்டத்தில் இருக்கணும் அப்படின்னு அங்க சகோதரர் கொடுக்குறார். அப்போ உடன்படிக்கை வாழ்க்கையில மற்ற நேரங்களை விட பஸ்கா காலகட்டம் நமக்கு எப்படிப்பட்டது? மிகுந்த சோதனை நிறைந்தது. பாருங்க, உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் ஞாபகப்படுத்துறோம். கர்த்தர் இயேசு சொன்னார் ஒரு டைம்ல, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை நான் கடைசி நாட்களில் எழுப்புவேன். இது எந்த நேரத்துல சொன்னது ஞாபகம் இருக்குங்களா? அதுவும் ஒரு பஸ்கா நேரம் தான். அது முதல் அநேகர் அவருடனே நடவாமல் பின்வாங்கி போனார்கள். இதை பிரதர் மென்ஷன் பண்றார். பஸ்காவுக்கு ஒரு இடரல் ஏற்படுறதுக்கு உதாரணத்தை சொல்லும்போது நல்ல பாயிண்ட் சொல்றாரு. ஸ்பிரிச்சுவல் விஷயம் அது. இதை கிரகிக்க தெரியாம அவரை பின்தொடர்ந்து போன அநேக சீடர்கள்ல அன்னைக்கு அது முதல் அவரோட யாரும் நடக்காம ஒதுங்கி போனாங்கன்றார். இடரல் ஏற்படுகின்ற காலகட்டம்ங்கிறதுக்கு இது எடுத்துக்காட்டு. இதே பஸ்காவின் இரவுல தான் சீசர்கள் தங்களுக்குள் யார் பெரியவர்கள் என்று சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதே பஸ்கால தான் சீசர்கள் சிதறடிக்கப்பட்டாங்க. இதே பஸ்கால தான் கர்த்தர் இயேசு சிந்தை அளவிலும் சரீரத்தளவிலும் அதிகமாக நெருக்கப்பட்டாரு. இதே பஸ்கால தான் அப்போஸ்தலராகிய பேதுரு ஆண்டவரை மறுதலித்தார். இதே பஸ்கா இரவுல தான் யூதாஸ் இஸ்காரியோத் கர்த்தர் இயேசுவை காட்டி கொடுத்தார். சாதாரணமான விஷயம் இல்ல. இதே பஸ்காவின் போது ஒரு நேரத்துல தேவாலயத்தின் சுத்திகரிப்பை கர்த்தர் செய்தாரு. என் வீட்டை கல்லர் குகை ஆக்கினீர்கள் என்று சொல்லி வியாபார கும்பலிடம் இருந்து அந்த டேபிள்ஸ் எல்லாம், மேஜையெல்லாம், ஆடு மாடுகள், புறா விற்கிறவங்களை எல்லாம் அகற்றி ஒரு புரட்சியை கூட உண்டு பண்ணார். இப்படி நிறைய புரட்சிகள் நடக்கும். இந்த காலகட்டத்தில் நிறைய இடர்கள் ஏற்படும், நிறைய பிரச்சனைகள் சகோதரர்களுக்குள்ளேயே எழும்பும், குடும்பங்களுக்குள்ள பாரங்கள், பிரச்சனைகள் அதிகமாகும். எதை புதிதாக இந்த காலகட்டத்தில் தொடங்கினோம்னாலும் கடுமையான சிக்கல்ல மாட்டுவோம். முதல் விஷயம், இப்போ ஃபார்மாலிட்டிஸ் இல்லை. இந்த 3 மாதங்கள் தேவனுடைய வார்த்தையை பஸ்கா நேரத்தில் படிக்கிற அதெல்லாம் வேணாம், ஃபார்மாலிட்டிஸ் அப்படின்னு நினைச்சிட்டு லாஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் பார்த்தா போதும்னு சில நேரங்களில் நம்ம நினைச்சோம் அப்படின்னா இது ஃபார்மாலிட்டிஸ்ல ஆபத்து நமக்கு. ஏன்னா வசனம் படிங்க, எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். நமக்கு இரக்கம் இந்த காலகட்டத்தில் தான் மற்ற நாட்களை விட அதிகமா வேணும். இப்பத்தான் பாவங்கள் அதிகம் நம்மளை துரத்தும். இப்பதான் நிறைய சறுக்கி விழும் ஆபத்துகள் இருக்கு. இந்த நேரங்கள்ல தான் சகோதர அன்பு சோதிக்கப்படும். தெரிஞ்சவங்களே மறுதலிக்கிறது, நெருங்கினவர்களே காட்டி கொடுக்கிறது. கர்த்தருக்கு நேரிட்டது உண்மை புது சிருஷ்டிகளுக்கு இந்த காலகட்டங்களில் சம்பவிக்கும்னு சொல்லும்போது உலக பிரகாரமாக எந்த துவக்கமாவது இந்த நாட்கள்ல இருக்கலாமா? நிறைய திருமணங்கள் கடந்த காலகட்டங்களில் பஸ்கா நேரங்களில் பண்ணாங்க. அந்த திருமணங்கள் ஏறக்குறைய கணவன் மனைவி சந்தோஷமா இல்லை, பிரிஞ்சிருக்கிறாங்க. தெரியுங்களா? கண்கூடான ஒரு ஆதாரம் இதெல்லாம். பஸ்கா நேரத்துல இது மாதிரி எந்த விஷயங்களை தொடங்கினாலும் அதனுடைய ஆசீர்வாதங்கள் அது ஆசீர்வாதமாகவே இருக்காதுங்கிறத தெளிவா பிரதர் நமக்கு எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதிகம் இரக்கம் வேணும். இந்த காலகட்டத்துல அதிகமான கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமா இது இருக்கு. தைரியமாய் கிருபாசன தண்டையில அதிகம் நெருங்கக்கூடிய நேரம். தைரியம்னா எப்படி தெரியும்? நான் ஒரு பாவி, என்னால எதுவும் முடியாது, தேவனை மாத்திரம் நம்பி இருக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு தைரியமா. இல்ல தேவ சமூகத்துக்கே போக எனக்கு பயமா இருக்கு, அந்த பயத்தை விட்டுருங்க, தைரியமா போங்கன்னா அடிக்கடி நெருங்கிய தொடர்பு வச்சிருக்கிறவங்களாலதான் இது சாத்தியம் என்று கர்த்தர் அங்க சொல்றத நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக நமக்கு 3 விரோதிகள் இருக்கிறாங்க: உலகம், மாமிசம், பிசாஸ். இந்த 3 விரோதிகள் லேஸ்பட்டவங்க இல்ல.
இந்த 3 விரோதிகள்ல யார் நமக்கு முக்கியமான விரோதின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? மாம்சம். வெரி குட், பரவாயில்ல, ஞாபகத்தில் வச்சிருக்கீங்க. ஏன்னா இது நம்ம கூடயே இருக்கு. சாத்தான் வெளியில இருக்காரு, உலகம் நமக்கு வெளியில இருக்கு. மாம்சம் தான் கூடவே இருந்து உலகபூர்வமான காரியங்களை செய்ய நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருக்குமா. அது சாக்ரிஃபைஸ் லைஃப்ல நம்ம கிட்ட ரொம்ப தயவா பேசி வேண்டுதெல்லாம் வச்சு நீ எனக்கு பிரியமா நடந்து காட்டுன்னு சொல்லி நம்ம கிட்ட நிறைய ரெக்வெஸ்ட் வைக்குமா. இங்க எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல சர்வாயுத வர்க்கங்களை பத்தி பேசிட்டு சொல்றாரு பாருங்க பவுல். எந்த சமயத்திலும் படி, எபிரேயர் 6:18. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டு இருங்கள். பிரியமானவர்களே, எந்த சிரமமும் இல்லாத ஒரு வேலை பலியின் வாழ்க்கையில ரொம்ப எளிமையான பலி செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்னா அது பிரேயர் மட்டும்தாங்க. பணங்காசு கொடுக்கறதுக்கு என்கிட்ட இல்லை. சகோதரர்களுக்கு போய் கைத்தாங்களா ஊழியம் செய்யறதுக்கு சரீரத்துல சுகம் என்கிட்ட இல்லை. எனது படிப்பறிவை செலவு பண்றதுக்கு என்கிட்ட கல்வி அறிவு இல்லை. சத்தியத்தை பறைசாற்றுவதற்கு என்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, செல்வாக்கு இல்லை. ஆனா ஒன்னே என்னால முடியும். என்னுடைய நேரத்தை நான் தேவ சமூகத்துல செலுத்தி எனக்காகவும் அநேக பரிசுத்தவான்களுக்காகவும் ராஜ்யத்தின் சேவைக்காக பிரேயர் பண்ண மாத்திரம் என்னால முடியும்னு சொல்லி தங்களது அனுதின வாழ்க்கையை ஜெபத்தில் ஆரம்பித்து ஜெபத்தில் முடிக்கிறவர்கள் இந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் மிஸ் பண்ணதா சரித்திரம் கிடையாதான். சகோதரர் ரசல் அவருடைய கருத்து. ஒரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை தினசரி பிரேயர்ல ஆரம்பிச்சு பிரேயர்ல முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா சுய சித்தம் அவர்கள் செய்ய முடியாது. ஏன்னா ஜெபம் இன்னொரு விஷயத்தை என்ன வெளிப்படுத்துது தெரியுங்களா? நான் எதுவுமே என் விருப்பப்படி செய்ய மாட்டேன், அப்பா பரலோக தந்தையினுடைய சித்தம் என்னவோ அதை மாத்திரம்தான் செய்வேன்னு ஆண்டவருக்குள்ள இருந்துச்சு பாருங்க ஒரு விருப்பம். இதை தான் நம்ம விஷயத்திலையும் சகோதரர் சொல்றார். அப்படி கிருபாசனத்தண்டை நோக்கி நெருங்கிக்கிட்டே இருக்கிறவங்க தங்களை ஜீரோன்னு உணர்றாங்க. நான் தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் என் லைஃப்ல நான் செய்யவே மாட்டேன் அப்படின்றத அவங்க ஃபீல் பண்றாங்களாம். இதுதான் ஜெபம். அப்போ விரோதிகள் பட்டாளம் நமக்கு ரொம்ப பெருசுங்க. இந்த விரோதிகளை எதிர்கொள்றதுக்கெல்லாம் சாதாரணமா நமக்கு இந்த மாம்சத்தினால முடியாது. அதிகம் பரிசுத்தாவி வேணும். அதனாலதான் சொல்றாரு, ஆவியின் பட்டயம் எடுத்துக்கங்க, விசுவாசம் என்னும் கேடகத்தை எடுத்துக்கங்க, ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா எடுத்துக்கங்கன்னு பேசிட்டு கடைசி டூல்ஸா என்ன கொடுக்குறாரு தெரியுங்களா? ஜெபத்தையும் ஒரு ஆயுதமா வச்சிட்டார் லாஸ்டா. எந்த சமயத்திலையும் நீங்க வேண்டுதல் செய்யறதான் கடைசியா உங்களை தற்காக்கக்கூடிய ஒரு சர்வாயுத வர்க்கம்னு. இன்னும் சொல்ல போனா இதுதான் பெரிய சர்வாயுத வர்க்கம். பைபிள் வசனம் நமக்கு தெரியலாம், ஆவின் பட்டயம், சத்தியத்துல நம்ம இருக்கலாம், கச்சை எல்லாம் இருக்கலாம், ஓகே, விசுவாசம் இருக்கலாம், கேடயம். பட் இது எல்லாம் இருந்தும் என் வாழ்க்கையில ஜெபம் இல்லைன்னா கண்டிப்பா தேவன் விரும்புறதை என் வாழ்க்கையில் நான் செய்யவே மாட்டேன். ஜெபம் ஒரு தனி மனிதன் தன் தவறை உணரக்கூடிய ஒரு நிலையை வெளிப்படுத்துது. தேவனுக்கு பிரியமில்லாத எதையுமே நான் செய்ய மாட்டேன் என்று அவர்கள் வெளியரங்கமாக ஒப்புக்கொள்வதை காட்டுது பிரேயர். அப்படி பார்க்கும்போது பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ராத்திரியில சீசர்களுடைய நித்திரை அவர்கள் தொடர்ந்து மாம்ச பலவீனத்தினால உழண்டு கொண்டிருக்கும் போது அவங்களுக்காக ஜெபம் பண்ணாரு பாருங்க. படிக்கலாம், யோவான் 17:9-11. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள். என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். அவர்களில் நான் மகிமைப்பட்டு இருக்கிறேன். நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும் படிக்க நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். பாத்தீங்களா, டயர்டாய் தூங்குறாங்க 11 சீஷர்களும், ஆண்டவருடைய ஆவி மாத்திரம் முழிச்சிருக்கு. ஏன்னா இப்ப இவங்களுக்கு நடக்க போற விஷயத்தினுடைய சீரியஸ்னஸ் தெரியல. ஆண்டவருக்கு என்ன நடக்க போகுதுன்னு முன்னாடியே தெரியும். இவங்க ரொம்ப ரிலாக்ஸா இருக்கிறாங்க. ஏன்னா கர்த்தர் ஒரு டைம்ல பேசிட்டாரு, மணவாளன் அவர்களோடு இருக்கையில் அவர்கள் எப்படி உபவாசிப்பாங்க? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாள் வரும், அப்பொழுது அவர்கள் உபவாசிப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்களுக்கு இப்ப கஷ்டம் கிடையாது. நான் கூட இருக்கிற வரைக்கும் ஜெபிக்க கூட மாட்டாங்க, கஷ்டமே வராது லைஃப்ல அவங்களுக்கு. ஆனா நான் போகிற ஒரு நாள், எடுபடும் நாள் வரும், அப்ப ஜெபிப்பாங்கன்னா எப்ப ஜெபிச்சாங்க தெரியுங்களா? பெந்தகோஸ்தே நாளுக்கு பின்னாடி தான் ரெடி ஆச்சு அவங்களுடைய மனநிலை, பக்குவப்பட்டது. இப்போ இந்த இரவுல என்ன நடக்க போகுதுங்கிறது தலைக்கு மட்டும்தான் தெரியும்.
அதனால தனக்கு மாத்திரமல்ல, சோதிக்கப்படுகிற பாக்கி 11 பேருக்காகவும் ஜெபிச்சார். ஏன் ஒருத்தரை விட்டார்? கடைசியா பார்க்கலாம். யூதாசுக்காக கர்த்தர் ஜெபிக்கல, நேசிச்சார், முடிவு பரியந்தம் அன்பு வச்சார். பட் ஜெபம் பண்ணது இந்த 11 பேருக்காகவும், அவருடைய நாமத்தினாலே பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடிய நம்ம வரைக்குமே. அதாவது சுவிசேஷகத்தினுடைய சகல பரிசுத்தவான்களுக்காகவும் கெத்சமேல கர்த்தர் பிரேயர் ஏறெடுத்துட்டார். அந்த கெத்சமனே ஜெபம் 11 பேருக்கு மாத்திரம் இல்ல, என் நாமத்தினாலே உம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்காகவும். நான் உலகத்தை விட்டு போறேன், இப்ப இனிமே நான் இவங்களோட இருக்கிறது இல்ல, இவங்களை உமது நாமத்தின் நிமித்தம் காத்துக்கொள்ளும். இதுவரைக்கும் நான் இவங்களோட இருந்தேன், நீதியுள்ள பிதாவே இனிமே நான் இருக்க முடியாது. இவர்களை அந்த இவர்கள் யாரெல்லாம்? நீங்களும் நானும் சேர்ந்துதான். ஏன்னா அப்ப 11 பேர் இல்ல, 1,44,000 பேர் மட்டும் இல்ல, அவங்க ஜெயங்கொள்ளுகிறவர்கள். கர்த்தர் ஜெபம் பண்ணது அவர் நாமத்துல விசுவாசம் வச்சுட்டு அவரை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்காகவும். அப்ப அதுல சக்சஸ் ஆகிறது 1,44,000 பேரா இருந்தாலும், அவர் ஏறெடுத்துட்ட ஜெபம் அவரை பின்பற்ற விருப்பப்படுற எல்லாருக்கா. அந்த மனபாரத்தோடு அவர் ஜெபம் பண்ணதுனாலதான் சிலுவையில கூட அவரால் ஜெபிக்க முடிஞ்சு. ஒவ்வொரு நாளும் அவருடைய ஜெபம் இப்படி இருந்தன யோசிச்சு பாருங்க. 3 ஆணில தொங்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு நமக்கு ஜெபம்னா கொஞ்சம் தூக்கம் வந்துட்டா ஜெபிக்க மாட்டோம், தூங்கிடுவோம். சாப்பிட்டோம்னா தூக்கம் வந்துடுது, தூங்கிடுவோம். பல காரணங்களை சொல்லிடுவோம். நைட்டு ஜெபம் பண்ணீங்களா, இரவின் கீதங்கள் படிச்சீங்களான்னு கேட்டா இல்லைன்றுவோம். ஏன்னா சில காரணங்களை சொல்லிடுவோம். ஆனா உடல் முழுவதும் உபாதை, சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்டிருக்கு, ரத்தம் வடிஞ்சுக்கிட்டு இருக்கு, வேர்த்து வடியுது, அவ்வளோ ரணகலமா இருக்கு உடம்பு. அந்த சூழல்லையும் பிதாவாகிய தேவன் கைவிட்டு இருக்கிறாரு கர்த்தர் இயேசுவை. ஆனா இவர் என்ன பண்ணல? தேவனை நோக்கி ஜெபிக்கிறத விடல. பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டிருந்தா ஜெபம் தான். அது கூட எல்லாம் முடிந்தது வரைக்கும் அவர் பிரேயர்லேயே தான் இருந்து வாழ்க்கையை முடிச்சிருக்காருங்க போது, பிரியமானவர்களே, நமது வாழ்க்கையில பிரேயர் எந்த அளவுக்கு முக்கியம், வாழ்க்கை முழுவதும் சோதனை, இந்த காலகட்டத்தில் அது எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்ங்கிறத நம்ம கவனிக்கணும். விசேஷமாக அப்போஸ்தலர்களுடைய லைஃப்ல இந்த இரவுல, பஸ்கா இரவின் போது நடந்துட்ட சோதனைகள் நம்ம வாழ்க்கையில இந்த காலகட்டங்கள்ல விசேஷமா நடக்கும். அதுல பாக்கி 10 பேரை விட்டுறலாம். பேதுரு, யூதாஸ், இவங்க 2 பேர்கிட்ட இருந்து சில லெசன் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ இந்த விழிப்போடு இருந்ததுனால, விழித்திருந்து ஜெபிச்சதுனால இந்த சோதனையின் இரவை கர்த்தர் வெற்றியாக மாற்றிக்கொண்டார். இதே இரவுல ஜெபிக்காததுனால சீசர்கள் எப்படி தோற்று போனாங்க என்பதுதான் அந்த பாடத்தினுடைய கருத்து. ஜெபம் எப்படி ஒரு புது சிருஷ்டிக்கு வெற்றியை தரும், ஜெபமின்மை எப்படி தோல்வியை சந்திக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். முதலாவது கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தையை நம்ம படிக்க கேட்போம். மத்தேயு 26 31 முதல் 34 முடியும். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். பேதுரு அவருக்கு பிரத்யுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடறல் அடையேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். தீர்க்க தரிசனத்தை ஞாபகப்படுத்துறார். மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இன்னைக்கு ராத்திரி தேவன் என்னை உங்களிடமிருந்து பிரிக்க போறார், மிகப்பெரிய சிதறடிக்கப்படுதல் நடக்க போகுதுன்னு சொன்ன உடனேயுமே எப்பயுமே அவசரப்பட்டு பேசுற ஒரு பாத்திரம். இவர் சும்மாவே இருக்க மாட்டாருங்க. ஏதாவது ஒரு இடத்துல எந்த கேள்வி ஜெனரலா கேட்டாலும் முதல் பதில் யார் சொல்லுவா? தப்பா இருக்குமோ ரைட்டா இருக்குமோ, ஆனா முதல் பதில் அவருடையதா தான் இருக்கும். தண்ணிக்குள்ள குதிச்சு முதல் நடந்து வர்றேன்னு சொன்னது அவர் தான். ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் கேட்டவனையும், நீர்தான் மெய்யான ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு ப்ராப்பர் ட்ரூத் பேசினவர் அவர் தான். ஆண்டவர் மேல கை போட்டவனே பட்டயத்தை எடுத்து மல்குஸ் தலைய குறி வச்சாரு, காது வெட்டப்பட்டுச்சு, அதுதான் நமக்கு தெரியும். ஆனா அவர் குறி வச்சது தலைக்கு. இப்படி ஆண்டவருக்காக நிக்கிற ஒரு பாத்திரமும் அவர் தான். ஒரு கேள்வி கேட்டா பதில் ஷார்ப்பா கொடுத்துட்டே இருக்கிறது அவர் தான். எல்லா விஷயத்திலையும் நம்பர் 1 இருக்க ஆசைப்படுவாரு. இதனுடைய வெளிப்பாடு என்ன? ஆண்டவர் மேல அதிகமான அன்புன்னு எடுத்துக்கலாமா? அப்படியும் எடுத்துக்கலாம். ஓவர் கான்ஃபிடென்ட், செல்ஃப் கான்ஃபிடென்ட். பேதுருட்ட இருந்தது என்னங்க? செல்ஃப் கான்ஃபிடென்ட். சுய பலத்தின் மீது அதிகப்படியான நம்பிக்கை இருந்தனால டக்குன்னு என்ன சொல்றாரு? இவங்கெல்லாம் உங்கள் நாமத்து நிமித்தம் இடர்ல அடைஞ்சால் நான் என்ன பண்ண மாட்டேன், ஒரு காலம்
இடர்ல அடையவே மாட்டேன். உடனே ஆண்டவர், நீ இப்படியா சொல்ற? இன்று காலையில ராத்திரியில சேவல் கூவுறதுக்கு முன்னாடி நீ என்னை அறிந்திருக்கிறத 3 தரம் மறுதளிப்ப. சேவல் 3 தரம் கூச்சா, பேதுரு 3 தரம் மறுதளிச்சாரா? சேவல் எத்தனை தடவை கூச்சு? ஒரு மொழிபெயர்ப்பு அப்படி இருக்கு. இந்த மொழிபெயர்ப்புல நீ சேவல் கூவதற்கு முன்னே 3 தரம் மறுதளிப்பாயின் இருக்கு. ஸோ உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவல் ஒரு தடவை தான் கூச்சு. அதுக்கு முன்னாடியே ஒரு 3 தரம் என்ன பண்ணிட்டாரு? 3ஆவது தரம் அவர் மறுதளிக்கும் போது தான் சேவல் கூவுது. இதுதான் உண்மை. சேவல் ஒரு டைம் தான் கூச்சு. சரி, இப்போ இந்த இடத்துல பேதுரு செய்த தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுய பலத்தை அதிகம் நம்பி பேசிட்டு இருக்காரு. பாயிண்ட் நம்பர் 2, தன்னை விட மற்றவங்கள ரொம்ப குறைவா மதிப்பிடுறாரு. 3வது, கர்த்தருடைய வார்த்தையவே பொய்யுங்கிறார் அந்த இடத்துல. 4வது, இந்த காரணத்தினாலதான் இவர் ஜெபிக்கலைங்கிறது தெளிவா தெரியுது. கவனிங்க, இதுல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம், சொந்த மாம்ச பலத்தின் மேல அதிக நம்பிக்கை வச்சிருந்தோம்னா பிரேயருக்கு போக மாட்டோம். என்னாலதான் எல்லாம் முடியுமே, என் மாம்ச பலத்தால நான் எதை என்ன பண்ணிடுவேன், ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களால என்ன பண்ண முடியாது, ஜெபிக்க முடியாது. இப்போ பேதுரு வாழ்க்கையில ஜெபிச்சாருன்னு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஆண்டவரோட இருந்த நாட்கள்ல லாஸ்ட் மினிட்ல கூட இல்லைங்கும் போதே அவர் என்ன செய்யலைன்னு அர்த்தம். அவர் பர்சனல் ஜெபம் எங்கேயாவது பண்ணார் நம்ம பார்க்கவே முடியாது. பர்சனலா அவர் வாழ்க்கையில ஜெபிச்சிருக்கலாம், பட் நமக்கு ரெக்கார்ட்ஸ் இல்லை. அந்த மாதிரி அவர் ஆத்மார்த்தமா பிரேயர்ல உறவாடினார் அப்படின்னு இல்லை. கர்த்தர் செய்தது மாதிரி இல்லை. காரணம், தன் பலத்தை தேவனுடைய பரிசுத்தாவியின் உதவியை விட அதிகம் நம்பின மனுஷன் அவர். 2வது, பேதுருக்கிட்ட இருந்த மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? நான் சீனியர், வயசுல மூத்தவன். என்ன பெரிய யோவான் சின்ன பையனை எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் கூட வச்சுக்கிட்டே இருக்காரு, மார்பிள சாஞ்சிட்டே இருக்கிறாரு. என்னை விட இவருக்கு பெரிய விஷயம் தெரிஞ்சிருமோ? இந்த ஈகோ அவருக்குள்ள இருந்துச்சுங்க. யோவான் மேல மட்டும் இல்ல, எல்லா அப்போஸ்தலர்களை விட பேதுருவுக்கு தான் வயசுல மூத்தவர் அப்படின்னும் எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு கர்வமும் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால மற்றவங்களை ஹைலைட் பண்ணவே அவருக்கு பிடிக்காது. தனக்கே எல்லாம் தெரியும் 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 பேசிட்டே இருக்கிறார் ஒரு கேரக்டர். மாம்ச பலகீனம் முதலாவது நம்மை மிதமிஞ்சி சிந்திக்க வைக்குது, நான் ரொம்ப பலசாலின்னு நினைக்க வைக்குது. 2வது, மற்றவங்கள தரக்குறைவா நினைக்க வைக்குது. 3வது, கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தையே இல்லைன்னு சொல்ல வைக்குது. கவனிச்சிங்களா? மாம்ச பலகீனம் எவ்வளோ தப்புக்கு நம்மளை வழி நடத்துது பாருங்க. ஆண்டவர் எவ்வளோ செஞ்சு கூட இருந்து பார்த்துருக்காரு. மரித்தோரெல்லாம் உயிரோட எழுப்பி இருக்கிற கர்த்தர்ட்ட போய் நீங்க சொன்னபடி நடக்காத ஆண்டவர் இருக்காரு. எவ்வளோ தைரியம் பேதுருக்கு. இப்ப நம்மளா இருந்தா ஆண்டவர் செஞ்ச செயல்களை எல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இன்னைக்கு ராத்திரி நீ மறுதளிப்பான்னு நம்மள்ட்ட சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்து காலில் விழுந்து கதறி, ஆண்டவரே இதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருந்தா சொல்லுங்க, மாற்று மருந்து இருந்தா கொடுங்கன்னு கதறிட மாட்டோம். இப்ப கூட பேதுரு பாருங்க, இவங்கெல்லாம் கெட்டவங்க, நீங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்னைய காவலிலும் சாவிலும் சுகத்திலும் துக்கத்திலும் உங்களை ஃபாலோ பண்ணன்னு வந்துட்டு இருக்கிறேன், என்னை பார்த்து இப்படி சொல்றீங்களான்னு அப்பயும் மற்றவங்கள தான் ஏளனமா பார்த்துருக்கிறதுனால செபிக்காம ரிலாக்ஸா இருந்துட்டார். ஏன்? அவருக்கு ஜெபம் தேவையில்லை. ஏன்னா அவருடைய மாம்சம் அவர் என்ன பண்ணிரும் பார்த்தார் கர்த்தர். இதுக்கு மேல உன்னை விட்டு வச்சா இந்த 3.5 வருஷமா என்னால உன்னை ஒண்ணுமே பண்ண முடியல. எவ்வளவோ எச்சரிப்புகள் கொடுத்து பார்த்துட்டேன், டைரக்டாவும் சொல்லிட்டேன், இன்டைரக்டாவும் சொல்லிட்டேன், நீ திருந்தின பாடு இல்ல. உன்னை ஒரு சரியான புடமிடக்கூடிய வேலைக்குள்ள இப்ப ஒப்பு கொடுக்கலன்னா எப்பயுமே உன்னை என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாதுன்னு டிசைட் பண்ணாரு. படிக்கலாம் வசனம், மத்தேயு 26:43-45. அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். இந்த வசனம் ஏன் படிக்க சொன்னோம் தெரியுங்களா? இதுல என்ன ஒரு க்ளூ இருக்கு, கவனிச்சிங்களா? யாராவது கண்டுபிடிச்சா சொல்லுங்க பார்க்கலாம். பேதுருவுக்கு ஆண்டவர் கொடுத்துட்ட எச்சரிப்புக்கும் இந்த வசன பகுதியில ஆண்டவர் செய்திட்ட ஜெபத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. அது ஒரு க்ளூவா கூட பேதுரு எடுத்திருக்கலாம். என்ன கண்டுபிடிச்சிங்களா யாராவது? பாத்தீங்களா? முழிச்சிருக்கிறவரை தூங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க சிஸ்டர். இப்பதான் முழிச்சாங்க சிலர், தூங்க சொல்றீங்களே சிஸ்டர். 3ஆம் தரமும் திரும்பி வந்து, கவனிச்சிங்களா? இப்போ எத்தனை டைம் பிரேயர் பண்ணிருக்கிறாரு? போய் அப்ப எத்தனை டைம் சீசர்களுக்கு எச்சரிப்பு கொடுத்திருக்காரு?
தடவை வந்து பார்த்துருக்கிறாரு, எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. 1 மணி நேரம் கூட முழிச்சிருக்க கூடாது. 2ஆம் தரமும் அதே மாதிரி. 3ஆம் தரம் இப்ப பேதுரு என்ன பண்ணிருக்கணும்? 3 டைமே குறிப்பா யாரை பார்த்து பேசிட்டு போறாரு? பேதுருவை நோக்கி. கவனிச்சிங்களா? அவர் பேதுருவை நோக்கி. அப்படிதான் வருது எல்லா இடங்கள்லயுமே. 1 மணி நேரமாவது நீங்க என் கூட முழிச்சிருக்க கூடாதா? மற்றவங்கள்ட்ட பேச மாட்டார். ஒரு பிரதிநிதியா இருக்கிறனால பேதுருக்கிட்டே தான் பேசுவார். இப்ப என்ன செய்திருக்கலாம் பேதுரு? ஏன் கரெக்டா 3 தரம் ப்ரேயர் பண்ணாரு ஆண்டவர்? மிகப்பெரிய ஒரு டெம்டேஷனுக்குள்ள போறாரு கர்த்தர். நம்ம கிட்ட கூட சொன்னாரே 3 தரம் என்னை மறுதலிப்பேன்னு. யோசிச்சிருக்கலாம் இல்லைங்களா? க்ளூ அது. ஒரு எச்சரிப்புடன் கலந்துட்ட ஒரு க்ளூவா கொடுத்தாரு. சிந்திக்கவே இல்லை. இப்ப பார்த்தார் கர்த்தருக்கு இது கொஞ்சம் கஷ்டம்தான் பேதுருவை இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள அனுமதிச்சது. வேற வழி இல்லை. படிக்கலாம் அடுத்த வசன பகுதி. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். மத்தேயுல படிச்சோம், இன்று ராத்திரி நீங்கள் எல்லாரும் என் நாமத்து நிமித்தம் இடரல் அடைவீர்கள்னு ஜெனரலா இருந்துச்சு. இங்க எப்படி நடக்க போகுதுங்கிறத லூக்கா நமக்கு தெளிவுபடுத்துறான். லூக்காவுடைய பதிவுக்கும் மத்தேயு பதிவுக்கும் உள்ள டிஃபரெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு கூடுதலான வார்த்தையை சொல்லிட்டாரு. சாத்தான் கோதுமையை சுலகினால் புடைப்பது போல ஒரு பரீட்சை உங்களுக்கு வரப்போகுது. ஆக இந்த இடத்துல நம்ம எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கவனிக்கிறோம் அப்படின்னா, பேதுருவை மனம் விரும்பி கர்த்தர் இயேசு சாத்தான்ட்ட ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம தேவ ஜனங்களா இருந்தா நம்மள சாத்தான் கையில தேவன் ஒப்பு கொடுக்க மாட்டாருன்னு நினைச்சிருக்கீங்களா? கொடுப்பார். எதற்காக? நாம தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படலைன்னா, சில காரியங்களை லைஃப்ல நம்ம திருத்திக்கல அப்படின்னா, தொடர்ந்து கடந்து வரக்கூடிய எச்சரிப்புகளை கேட்டு நம்ம சரி பண்ணிக்கல அப்படின்னா, சொந்த மாம்ச பலகீனத்திலேயே நம்ம நிலை கொண்டு இருப்போமே. ஆனால் சாத்தான் வசம் ஒப்படைக்கப்படுவோம். அந்த சோதனை எப்படி இருக்குமா? வயக்காட்டில் பார்த்துருக்கீங்களா? நெல்லையும் உமியையும் பிரித்து எடுக்கிறத, சுலகுல கோதுமையை புடைச்சி எடுக்கிறது எப்படி இருக்குங்க? ஹைட்டா முரத்துல இருந்து அப்படி அதை தூக்கி வீசும்போது பதரெல்லாம் ஒரு பக்கம் என்ன ஆகும்? பறந்து போகும் இல்லைங்களா? அது சாதாரணமான வேலையா நம்ம விஷயத்துல? கோதுமைக்கு ஓகே, நெல்லு உமிக்கு ஓகே. நம்மளை சாத்தான் அப்படி சூறையானா எப்படி இருக்கும்? தாங்க முடியுமா? அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள போனார். ஆனாலும் மனுஷனுக்கு 3 தடவை நீ மறுதலிப்பான்னு சொல்லும் போதும் உணர்வு வரல. சாத்தான் கிட்ட ஒப்படைக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போதும் உணர்வு வரல. 3 முறை ஜெபிச்சுட்டு வந்து திரும்ப கர்த்தர் பேசும்போதும் உணரல. எங்க அலாட் ஆனார் பாருங்க. படிக்கலாம் மத்தேயு 26:73-75. சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே, நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். இந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க. பேதுரு லைஃப்ல மனம் கசந்துங்கிற வார்த்தையை நீங்க அதுக்கு முன்னாடி பார்க்கவே முடியாது. பேதுரு அவரை நோக்கி இப்படித்தான் இருக்கும், அவசரப்பட்டு பேசினார்னு தான் இருக்கும். மனம் கசந்து அப்படிங்கிறது எதன் வெளிப்பாடு? நடக்கக்கூடாத ஒரு அதிர்ச்சி. ஒரு சம்பவம் நடந்துருச்சு, நான் செய்யக்கூடாததை செஞ்சுட்டேங்கிற ஒரு மனபாரம் அவரை உலுக்கிருச்சு ஒரு நொடி பொழுதுல. ஏன்னா இந்த சம்பவம் இவர் எச்சரிப்போட இருந்திருந்தார்னா, ஜெபிச்சிருந்தார்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தை இருதயத்துல வச்சிருந்தார்னா, ஒவ்வொரு டைமும் போய் ஜெபம் பண்ணிட்டு யாராவது நம்மள்ட்ட கேட்டாங்கன்னா ஆண்டவரை மறுதலிச்சிடக்கூடாதுன்னு ஜாக்கிரதையா இருந்திருக்கலாம். இவர் தான் ஜெபத்துக்கு போலையே. இப்போ உயிர் பயத்துல 3 இடத்துல மாற்றார். குளிர்காயிற இடத்துல, வாசல் கிட்டன்னு 3 இடத்துல சந்திக்கிறாங்க. 3 இடத்துலயுமே மறுதலிக்கிறதுனா இதுதான் அப்படின்னு அவருக்கு தெரியல பாருங்க. உயிர் பயத்துல, ஐயோ நீங்க சொல்ற மாதிரிலாம் இல்ல, நான் அந்த மனுஷனோட இல்லையே, உன் பேச்சு தோற்றம் அப்படித்தான் இருக்கு, இல்ல அப்படின்னு சொன்ன ஒரு லாஸ்டா சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் போயிட்டாருன்னா, இதை விட ஆண்டவருக்கு ஒரு பெரிய துரோகம் செய்யணுமா? சரி, யூதாஸ் ஆண்டவரை சபிச்சாரா? பேதுரு சபிச்சிருக்காரு.
யூதாஸ் என்ன மட்டும் தான் செஞ்சாரு? பணத்தாசையில காட்டி கொடுத்துட்டாரு. ஆனா பேதுரு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்ன இதே உதட்டுல சத்தியம் பண்ணி, இந்த மனுஷன் எனக்கு யாருன்னே தெரியாது, என்னமோ அவரோட நான் இருந்தேன்றீங்க, என்னை பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியுதா? இப்படியெல்லாம் கேட்டு கடுமையான வார்த்தைகளை ஆண்டவரை திட்டி சபிச்சிருக்காரு பாருங்க. சாபம்னா நம்ம உலகத்துக்குள்ள ஒருத்தரை பிடிக்காதவங்களை எப்படி சபிப்போம்? அவனே ஒரு திருடன், அவன் கூடயா என்னைய சேர்க்குறீங்க? இப்படி யாராவது மோசமான நபரோட நம்மளை கம்பேர் பண்ணா நம்ம என்ன சொல்லுவோம்? சத்தியமா அவர் எனக்கு அப்படி நடந்திருக்காருங்க. அவரு மனசளவுல இல்ல, உயிர் பயத்துல. இந்த நேரத்துல தலை போயிருமே, மாட்டிக்கிட்டோம்னா லைஃப் முடிஞ்சிடும், வேற வழி இல்லை. 3 தடவை உணர்வு வரல, 3வது தரம் சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கினான்னு படிச்சு முடிக்கும் போது சேவல் போயிடுச்சு. இப்பதான் அந்த சத்தம் தான் அவருக்கு அலாட். ஐயோயோ, இதைத்தான கர்த்தர் சொல்லியிருந்தாரு, நான் மறுதளிப்பதுனா என்னன்னு இவ்வளவு நாளா யோசிக்கலையே. கரெக்டா 3வது தரம் மறுதளிக்கும் போது சேவல் கூவனையும் அவருக்கு ரொம்ப ஃபீல் ஆயிருச்சு. இவ்வளோ நாளா ரொம்ப ரொம்ப சொந்த பலத்தை நான் சார்ந்து நம்பிட்டேனே, இருந்துட்டேனே. இப்ப நம்ம வாழ்க்கையில தேவன் சேவலை வச்சிருக்காரா? சேவல் கூவி கேட்டிருக்கீங்களா? அதெல்லாம் இப்ப கிராமப்புறங்கள்ல சேவல் இருந்துச்சு, இங்கெல்லாம் எங்க இருக்குங்கிறீங்களா? இருக்கும், சில வீடுகள்ல இருக்கும். இந்த சேவல் கூவும் போதெல்லாம் இனிமே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும்? நம்ம வீடுகள்ல இனிமே சேவல் கூச்சுன்னா என்ன ஞாபகத்துக்கு வரணும்? நமக்குள்ள ஏதோ மாம்ச பலகீனம் இருக்கு. நம்மளை தட்டி எழுப்புற சேவல் எது தெரியுங்களா? தினசரி பரலோக மன்னா, தேவனுடைய வார்த்தைகள், சத்தியங்கள், எத்தனை புத்தகங்கள், நம்மளை தட்டி எழுப்பக்கூடிய ஒவ்வொரு மாதாந்திர பத்திரிகைகளா இருக்கட்டும், வால்யூம்ஸா இருக்கட்டும், ரீபிரிண்ட்ஸா இருக்கட்டும், அனுதினம் நம்ம வாசிக்கக்கூடிய பரலோக மன்னாவா இருக்கட்டும், ஒரு பைபிள் வசனமாக இருக்கட்டும், நம்மளை தேவ சமூகத்துக்கு நெருங்குங்க நெருங்குங்க, தூங்காதீங்க 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 அப்படின்னு தட்டி எழுப்பக்கூடிய ஒவ்வொரு எச்சரிப்புமே சேவல் கூவுது. இன்னைக்கு நாம என்ன பண்றது இல்ல? அந்த சேவல் சத்தத்தை கவனிக்கிறதே இல்லை இல்லையா? எத்தனையோ டைம் சேவல் நம்ம லைஃப்ல கூவுது, தேவ சித்தம் செய்யுங்க, தப்புக்களை விட்டு வெளியே வாங்க, தீமைகளை விட்டு வெளியே வாங்கன்னு கூவுது. நாம கண்டுக்கிறதே இல்லை. ஆனா தேவன் ஒரு நாள் வச்சிருப்பார், பேதுருக்கு மாதிரி நமக்கும் கோதுமையை சுலகில புடைக்கிற மாதிரி ஒரு நாள் ஒப்பு கொடுத்துருவார். சேவல் சத்தத்துக்கு கண்ணு முழிக்கல அப்படின்னா புடமிடுறதுக்கு வேற அனுபவங்கள் வரும். அந்த அனுபவம் எப்படி இருக்கு தெரியுங்களா? லைஃப்லயே நம்ம மறக்க முடியாத அனுபவம். தேவன் ஒவ்வொரு நாளும் எச்சரிப்பு கொடுக்கும் போதே வெளியில வந்துடணும் சில காரியங்கள்ல கேட்டுட்டு. ஆனா தேவன் இப்படி அனுமதி கொடுக்கிறாருன்னா தன்னால் ரொம்ப நேசிக்கப்பட்டவங்களுக்கு தான் அந்த அனுமதி வரும். அப்ப பேதுரு கர்த்தரால் நேசிக்கப்பட்ட நபருங்கிறதையும் மறந்துடக்கூடாது. ஏன்னா இதுக்கு பின்னாடி பேதுருடைய ஊழியம் எப்படி இருக்க போகுது? தலைகீழா சிலுவையில் அறைகிற வரைக்கும் ஃபெய்த்தா இருக்க போகுது. ஆண்டவருக்கு சமமா என்னை ஆக்காதீங்க, என்னை தலைகீழா சிலுவையில் அறைங்கன்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப 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 ஃபெய்த்ஃபுல்லா வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்ச மனுஷனுக்கு இப்போ மாம்ச பலகீனத்தை புரிய வைக்க முடியலன்னா, இந்த ராத்திரி அவருக்கு உணர்த்தலைன்னா என்னைக்குமே பேதுருவை மாற்ற முடியாதுன்னு கர்த்தர் அறிஞ்சிருந்துதான் மனஸ்தாபத்தோட தான் சாத்தான் கையில ஒப்பு கொடுத்தார். இது நான் விரும்பி செய்யல பேதுரு, நீ குணப்பட்ட பின்பு சீசர்களை திடப்படுத்தினியா சொன்னார். கவனிச்சிங்களா? நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன் அப்படின்னா பேதுருக்காக கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு? ஜெபம் பண்ணிருக்காரு. அந்த 11 பேத்தை விட அன்று இரவு யாருக்காக தான் அதிகம் ஜெபம் பண்ணிருக்கிறாரு? ஏன்னா பேதுரு ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வயசுக்கு அவர் காமிச்சிட்ட முன்மாதிரி, அவருடைய உற்சாகம் எல்லாமே ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரே ஒரு மைனஸ், எதுக்கு எடுத்தாலும் அவசரப்பட்டு இருக்காரு. எதுக்கு எடுத்தாலும் ஆத்திரம், அவசரம், கோபம், தற்பெருமை. இது அந்த மனுஷனுக்குள்ள ஒட்டிக்கிட்டு இருக்கிறது அவருக்கு தெரியல. இப்ப அவரை வெளியே கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும்? இந்த மாம்ச பலகீனத்தை வச்சே ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள அவர் அனுமதிக்கணும். இனிமே மாம்சத்தை அவர் நம்பவே கூடாது. இப்ப பேதுருவை மனசுல வச்சு சொன்ன மாதிரியே பவுல் ஒரு வார்த்தை எழுதுறாரு பாருங்க, 1 கொரிந்தியர் 10:12. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். நாம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பாடம். பேதுரு வகுப்பு நம்மள நிறைய பேர் இருக்கோம். எப்ப பார்த்தாலும் பிறரை ஏளனமா நினைப்பது, மற்றவங்களை ரொம்ப குறைத்து மதிப்பிடுவது, நான் ரொம்ப பலசாலி, என்னுடைய திறமை தாளந்துகள் ரொம்ப அதிகம், என்னால் மாத்திரம்தான் இந்த வேலை சாத்தியம், என்னை இல்லாமல் இந்த வேலையை யாராலையும் செய்ய முடியாது அப்படின்னு ஒருவேளை யாராவது நினைச்சா,
அது சகோதரர்களா இருக்கட்டும், சகோதரிகளா இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும். நான் சிறந்த பாத்திரம், என்னால் முடிந்தது மற்றவங்களால முடியாதுன்னு என்னைக்கு நினைக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம விழுந்திருக்கிறோம், எந்திரிச்சு நிக்கல. தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவனா என்ன அர்த்தம்? எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, நான் செய்வேன் பிரதர், சோலா செய்வேன். சுய சித்தம் செய்ய முற்படுவது, யாரோடையும் கலந்துக்கிறது இல்லை. எந்த விஷயம்னாலும் தேவ ஜனங்கள் மத்தியில பகிர்ந்து கொண்டு செய்யாம நம்ம பாட்டுக்கு சுய சித்தம் செஞ்சோம்னு வச்சுக்கோங்க, யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்க போற பாதை அவங்களுக்கு நேர்மையா தெரியும், கர்த்தருக்கு அது பிரியமா இருக்காது. அதனாலதான் ஜெபம் என்பது ஏன் நம்ம சுய சித்தம் செய்யாதபடிக்கு நம்மளை ஓவர் ரூல் பண்ணுதுன்னு ஏன் சொல்றோம்னா, அங்கதான் நன்மை தீமையை நம்ம உணர்வோம். இப்ப பேதுரு மாத்திரம் ஜெபத்தில் தொடர்ந்து உறவாடிக்கிட்டு இருந்திருந்தார்னா இந்த இரவிலும் ஜெபிச்சிருப்பாரு. தன் மாம்ச பலகீனம் அவருக்கு உணர்த்தப்பட்டிருக்கும். அவருக்கு மாம்ச பலகீனம் உணர்த்தப்படாமல் போனதுக்கு ஒரே காரணம், கிருபாசன தண்டைக்கு அவர் போகவே இல்லை. அதிகம் ஆண்டவர் சொல்லியும் போகல, இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள கடந்து போனார். அன்பானவர்களே, சொல்லும் பொழுதே நம்ம திருத்திக்கணும். நிறைய சேவல் நம்ம வாழ்க்கையில கடந்து வரும்போதே மாத்திக்கணும். சில ஷாக் ட்ரீட்மெண்ட் வரும், அப்புறம் ஐயோனாலும் அம்மானாலும் எதுவுமே மாறாது. அப்படிப்பட்ட அதிர்ச்சிக்குள்ள தேவன் நம்மளை அனுமதிப்பார். சோ இதுதான் பேதுருவிடம் இருந்து நாம கற்றுக்கொள்ளக்கூடிய உதாரணம். இதுக்கு பிறகு நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரர்களை திடப்படுத்துன்னு சொன்னார் தெரியுங்களா? அது எங்க நடக்குது பாருங்க, படிக்கலாம். 1 பேதுரு 5, 8, 9. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. கவனிச்சிங்களா? அனுபவம் பேசுது. பிசாசு கிட்ட எச்சரிக்கையா இருங்க, தெளிந்த புத்தியோட இருங்க, ஜாக்கிரதையா இருங்கன்னு பேதுரு மட்டும் தான் பேசியிருப்பாரு. கவனிச்சிங்களா? பவுலும் பேசியிருப்பாரு. ஆனா இந்த அனுபவம் தெரியுது பாருங்க. விழித்திருங்கள் அப்படின்னா நான் தூங்கிட்டேன், நீங்க என்ன பண்ணுங்க, உங்க லைஃப்ல விழிச்சிருங்க, என்னைய மாதிரி தூங்கிடாதீங்க, பிசாசுக்கு இடம் கொடுத்துறாதீங்கன்றாரு. ஏன்னா என்னன்னு சொல்றாரு? பிசாச என்னன்னு சொல்றாரு? பிசாச என்னன்னு சொல்றாரு? உங்கள் எதிராளி. அப்படின்னா யாருக்கு எதிரி இல்லைன்றாரு? இப்ப பேதுருக்கு இப்ப எதிரி இல்லையா? யாருக்கு எதிரியா? சரி, ஏன் அப்படி சொன்னாரு? நம்ம எதிராளியான பிசாசுன்னு தானே சொல்லியிருக்கணும். ஏன் சொல்லல? ஆல்ரெடி அந்த எதிராளிட்ட சிக்கி சின்னாபின்னமாயி நிறைய புடைத்தெடுக்கப்பட்டு இப்ப கர்த்தருடைய கரத்துல நான் வந்துட்டேன். இனி அந்த தப்பை ஒருபோதும் பண்ண மாட்டேன். சாத்தானுக்கு இடம் கொடுக்கறத நானு இப்ப உங்ககிட்ட வருவார் அடுத்து. அதனாலதான் நம்மளை பார்த்து என்ன சொல்லிட்டாரு? உங்கள் எதிராளி. கவனிச்சிங்களா? ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜீவன் இருக்கு பாருங்க. தெளிந்த புத்தியோடு இருங்கன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா நான் ரொம்ப குழப்பத்தோட இருந்தேன், ஆண்டவர்கிட்ட நிறைய சந்தர்ப்பங்கள்ல திட்டு வாங்கினேன், ஆனால் நான் திருந்தல. பிசாசுன்னு கூட திட்டினாரு ஆண்டவர் ஒரு இடத்துல. நீ எனக்கு இடரலா இருக்கிறா, எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு சொல்ற அளவுக்கு நடந்துகிட்டாரு. அதனால நான் தெளிவில்லாம நடந்துட்டேன், நான் புத்தி இல்லாம நடந்துட்டேன், சுயபலத்தை அதிகம் சார்ந்துட்டேன். இப்ப உங்ககிட்டையும் வர்றாரு சாத்தான். தூங்காதீங்க, விழித்திருங்க, எச்சரிப்போட இருங்க. இதுதான் குணப்பட்ட பின்பு உன் சகோதரர்களை ஸ்திரப்படுத்துன்னு கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம். கவனிச்சிங்களா? இப்ப யார் பேதுருக்கு சகோதரர்கள்? பாக்கி 11 பேரா? எல்லாரும். நம்ம எல்லாருக்குமே இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காரு? ஐயோ சிக்கிறாதீங்க சாத்தான்ட்ட, நான் மாட்டிட்டு வந்துட்டேன், நீங்க கேர்ஃபுல்லா இருங்கன்னு நம்மளை எச்சரிக்கிறாருல. இதுதான் பேதுரு குணப்பட்ட பின்பு 2000 வருஷமா இப்ப உங்களையும் என்னையும் சேர்த்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? திடப்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு அப்போஸ்தலன் அனுபவத்துக்குள்ள போயிட்டு அன்றைய நாட்கள்ல விடுதலையாக்கப்பட்டு இன்றைய வரைக்கும் நமக்கு பாடமாக இருக்கிறதை அந்த பஸ்கா இரவுல பார்க்கிறோம். குறிப்பாக ஜெபமின்மையே இந்த மாபெரும் தவறுக்கு அடித்தளம்ங்கிறத பாடத்தினுடைய ஆதார வசனத்தை மறந்துடாதீங்க. இப்ப அடுத்து நம்ம பார்க்கிறோம் யூதாசிடம் இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய சில விஷயங்கள். படிக்கலாம் வசன பகுதி. யோவான் 13:21. இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சாட்சியாக சொன்னார். அவருக்கு மறுதலிக்க போறோம் அப்படின்னா எப்படின்னு தெரியாது. அந்த சூழ்நிலை எப்படி நடக்க போகுதுன்னு யாருக்கு? பேதுருக்கு தெரியாது. எனவே அந்த சந்தர்ப்ப சூழல்ல சிக்கினாரு, உயிர் பயத்துல மறுதலிச்சாரு, தன்னை காப்பாத்திக்க முயற்சி பண்ணாரு. கர்த்தர் அவருக்காக ஜெபம் பண்ணி அவரை சேஃப்டி பண்ணிட்டார். அநேக சகோதரர்களுக்கு பயன்படும்படி நிருபங்கள் எழுதுற அளவுக்கு இன்னைக்கு பேதுருவை நமக்கு உதாரணமாக கர்த்தர் வச்சிட்டார். ஆனா இந்த மனுஷனை குறிச்சு பார்க்கும்போது
உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு அவர் சிந்தையில கலங்கி சொல்லும்போது அந்த இடத்துல தான் இருக்காரு. அதுக்கான பிளான்லாம் போட்டுட்டு வந்துட்டார். பணத்தை வாங்கிட்டார், டீல் பேசிட்டார். நானும் இவரும் ஒண்ணும் தெரியாத மாதிரி வந்து எல்லாருக்கும் பயம், ஒருவேளை அந்த காட்டி கொடுக்கிற நபர் நானா இருப்பனோ, தெரிஞ்சோ தெரியாமலோ அப்படின்ற பயத்துல இந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேற போகுதுன்னு தெரியாம வந்து ஆண்டவர்கிட்ட என்கொயரி பண்றாங்க. அது ஓகே. இவர் ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு கொடுத்துட்டு எங்க வந்து பிடிக்கணுங்கிற வரைக்கும் சொல்லிட்டு, நாங்க மேல் வீட்டறையில பஸ்க ஆசரிப்போம், அங்க வந்தீங்கனாலும் கூட்டமா என்ன பண்ணிக்கலாம், பிடிச்சிக்கலாம். அங்க மிஸ் ஆச்சுன்னா இன்னொரு இடம் இருக்கு, தோட்டம், அங்கதான் அடிக்கடி போய் என்ன பண்ணுவோம், நாங்கெல்லாம் ஒன்னா ஜெபம் பண்ணுவோம், நீங்க அங்க வாங்கணும். ஆண்டவர் என்ன பண்ணாரு பாருங்க, மேல் வீட்டறையில வந்து பிடிச்சாங்கன்னா 11 பேரும் சிக்கிடுவாங்கன்னு அந்த இடத்த மாத்திட்டார். கெத்சமனேக்கு கூட்டிட்டு போனா அந்த இடத்த யூதாஸ் நன்கு அறிந்திருந்தாருன்னு தெரிஞ்சு 2 பேரை மட்டும் கூட கூப்பிட்டு பாக்கி 8 பேரை ஒரு இடத்துல நிறுத்தினாரு பாருங்க. இது ஆண்டவர் அவங்களை என்ன பண்றாரு, சேஃப்டி பண்றாரு. யூதாஸ் அவர் வேலையை செய்யறாரு, கர்த்தர் இவர் வேலையை செய்யறாரு. இதுதான் சபைக்குள்ள கூட உண்மை பரிசுத்தவான்கள் அவங்க வேலையை சரியா செய்வாங்க. யூதாஸும் இருக்கும், அது வேலையை கரெக்டா செய்யும். பேதுருவும் இருக்கும், அவங்க வேலையை கரெக்டா செய்யும். பேதுரு பலவீனத்துல செய்யும், யூதாசு திட்டம் போட்டு செய்யும். கர்த்தர் இயேசு சபை, பேதுரு திரள் கூட்டத்துக்கு நிழல் அடையாளம். சாரி, நிழல் இல்ல, பேதுரு திரள் கூட்டமாகல, தப்பா புரிஞ்சுக்காதீங்க. திரள் கூட்டம் இப்படி இருப்பாங்கிறதுக்கு பேதுருவை ஒரு உதாரணமா எடுத்துக்கங்க. 2ஆம் மரணத்துக்கு போறவங்க இப்படி இருப்பாங்கிறதுக்கு யூதாச உதாரணமா எடுத்துக்கங்க. சர்ச் கிளாஸ் எப்படி இருப்பாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாதிரி இருப்பாங்க. இப்போ யூதாஸ் என்ன பண்றார், நானும் அப்படின்னா அது ஆக்டிங், தெரியாததையா கேட்கிறாரு. இப்ப எப்படி மறுதலிக்க போறோன்றது பேதுருக்கு தெரியல, அதனால சேவல் கூவி தான் அவருக்கு ஞாபகம் வந்துச்சு, ஓகே. ஆனா நானும்னு கேட்கறதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும். ஆனா ஆண்டவர், இப்ப நம்மளா இருந்தோம்னா என்ன பண்ணிருப்போம், நமக்கு தெரிஞ்சிருச்சு ஒருத்தர் நம்மளை காட்டி கொடுத்துட்டு வந்துட்டாரு. இப்ப நம்மகிட்டே வந்து நானான்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், எவ்வளவு கடுமையா திட்ட மாட்டோம். புல்பீட்ல இருக்கிறனால அந்த வார்த்தையை நான் சொல்லல, இல்லைன்னா கடுமையா என்ன பண்ணிடுவோம், திட்டி உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்குதா, நீலாம் இவ்வளவு சதி திட்டத்தை செஞ்சுட்டு வந்து எங்கிட்டே நடிக்கிறியா, நீ உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசு இறக்கமே கிடையாதா, நீ நம்ம கூட தான் இருந்தியா இவ்வளவு நாளா, மனுஷனா நீ, இப்படியெல்லாம் பேசியிருப்போம். நீ சொன்னபடியே தான் ஜென்டலா சொன்னார் பாருங்க, இதான் கர்த்தர். நீ சொன்னபடியே தான் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனை அவமானப்படுத்தல பாருங்க. அதான் கடைசி வரைக்கும் அனுபவிச்சாராம் யூதாசை சேஃப்டி பண்றதுக்கும். யூதாசையும் காப்பாத்துறதுக்கு கர்த்தர் எந்த இடத்துலையும் யார்ட்டையும் காட்டி கொடுக்கல பாருங்க. ஒன்னும் இல்ல, துணிக்கையை தோய்த்து நான் யாருக்கிட்ட கொடுக்கறனோ அவன் தான் ஒரு இடத்துல பதிவு கொடுக்கிறார் யோவான். இன்னொரு இடத்துல நானோன்னு கேட்டதாகவும் அப்படியே தான் சொன்ன மாதிரி ஒரு பதிவு இருக்கு இல்லைங்களா. ஒவ்வொரு அப்போஸ்தலர்கள் ஒவ்வொரு மாதிரி நமக்கு ரெக்கார்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும், யூதாஸுக்கும் நல்லாவே தெரியும். இந்த இடத்துல கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒருவேளை அவரை திருத்த முடியாதுங்கிறதுல இப்பவே ஆண்டவர் வெறுத்திருந்தாருன்னா, இந்த துணிக்கையை தோய்த்து நான் யார்கிட்ட கொடுக்குறேங்கிறதுக்கு முன்னாடி பேதுருக்கிட்டே கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க. பேதுருக்கிட்ட அந்த விஷயத்த சொல்லிட்டு கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க, யோவான்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி அப்பவே பட்டயத்தை உருவி இருப்பாரு பேதுருவே. இப்ப இது யோவான் மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுனால கொஞ்சம் அமைதியா மைண்ட்ல வச்சுட்டு போயிட்டாரு. பேதுருக்கிட்ட மட்டும் முன்னாடியே, பேதுரு இங்க வா, யூதாஸ் தான் என்னை காட்டி கொடுக்க போறான்னு சொல்லியிருந்தாருன்னா காது மல்கூசுக்கு வெட்டப்பட்டிருக்காது, யூதாஸுக்கு தான் முதல்ல தலை துண்டாயிருக்கும். பேதுருக்கிட்ட இருந்து தான் யூதாஸை முதல்ல காப்பாத்திருக்காரு ஆண்டவர். அப்புறம்தான் சோல்ஜர்ஸ்ட இருந்து. யூதாஸும் மாட்டிக்க கூடாதான், அதுல அன்பு பாருங்க. மேல் வீட்டு அறையில வந்தா எல்லாரோடய சேர்ந்து யூதாஸை எப்படியும் கொண்டு போட்டுருவாங்களாம். இவங்களையும் பிடிச்சிட்டு யூதாஸையும் என்ன பண்ணணும், கொண்டு போட்டுருவாங்களாம், விட மாட்டாங்களாம். யூதாஸையும் காப்பாத்தணும்னு நினைச்சாராம், தான் கெத்செமனே போனாராம். எவ்வளோ அன்பு பாருங்க, லாஸ்ட் வரைக்கும் அன்பு வச்சாரு. ஆனா உணர்வே இல்லையே. சரி, இவர் ஜெபிக்காம இருந்ததுக்கு என்ன காரணம்? யூதாசும் ஜெபிச்சிருக்கணும் இல்லைங்களா? என்ன ஜெபம் செஞ்சிருக்கணும்? பேதுருவும் சரி யூதாசும் சரி எந்த ஜெபம் ஏறெடுத்திருக்கணும் தெரியுங்களா? ஃபாலோ கிளாஸ்ல நமக்கு அடிப்படையான ஒரு வசனம் வரும், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம லைஃப்லயும் சரி அப்போஸ்தலர்கள் மாதிரி சோதனைக்கு ஏன் உட்படுறோம் தெரியுங்களா? ஜெபிக்காததுனால. சோதனைக்கு உட்படுறதுனா என்ன? உட்பட பண்ணாமல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நிறைய பேர் சோதனையே வரக்கூடாதுன்னு ஜெபிக்கிறதா நினைச்சுக்கிறாங்கன்னோ. லைஃப் லாங் சோதனை தான். சோதனைக்கு உட்படுறதுனா என்னன்னா, அந்த சோதனையுடைய வீரியம் தெரியாம, தன்மை தெரியாம போய் சிக்கிக்காத படிக்கு, அதுல இருந்து நாங்க தப்பிச்சு போகக்கூடிய போக்கை உண்டு பண்ணும்படி ஜெபிக்கிறது தான் சோதனைக்கு உட்பட பண்ணாம. அதாவது அதுல லாக் ஆயிடுறது, சோதனைக்குள்ள சிக்கி தவிக்காதபடிக்கு ஜெபிக்கணும். இதை 2 பேருமே ஜெபிக்கல.
யூதாஸ் கூட இந்த லாஸ்ட் மினிட்ல பேரம் வரைக்கும் பேசியாச்சு, பணப்பை வரைக்கும் வாங்கியாச்சு. ஆனாலும் நான் இந்த சோதனையில சிக்கிட்டேன், தேவனே என்னை காப்பாத்துங்க, நான் இதுல இருந்து வெளியே வர விருப்பப்படுறேன்னு பணப்பை அங்க கொண்டு போய் தூக்கி போட்டதுக்கு கெத்சமனையிலேயே தூக்கி போட்டு சோதனைக்கு உட்பட பண்ணாமல் ஜெபிச்சிருந்தா மன்னிப்பு இருந்திருக்குமா இல்லைங்களா? சோ என்ன சொல்றாருன்னா சகோதரருங்க, பேதுரு செல்ஃப் கான்பிடென்ட்ல சார்ந்திருந்த மாதிரி யூதாஸ் பணத்தின் மீது சார்ந்திருந்தார். என் மாம்ச பலம், என்னுடைய சுய அறிவு என்னை விடுவிக்கும்னு பேதுரு நம்பின மாதிரி யூதாஸ் பக்கபலமா நம்பினது பணங்காசை. அன்பான சகோதர சகோதரிகளே, நிறைய சகோதர சகோதரிகள் இன்னைக்கு விழுந்து போறதும் இதுலதான். ஒண்ணு, மாம்ச பலகீனத்துல அநேகர் விழுந்து போறது நடக்கும் சபைக்குள்ள. 2, பொருளாசையினாலும் பணத்தாசையினாலும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினாலும் அநேகர் விழுந்து போறாங்க. மாம்ச பலகீனத்தால ஏன் ஜெபத்துக்கு போக முடியல, பணத்தாசையினால ஏன் போக முடியல? 2க்கும் இருக்கிற ஒரே ஒற்றுமை என்ன தெரியுங்களா? எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன் நினைக்கிறவங்களும் ஜெபத்துக்கு போக மாட்டாங்க, எல்லாத்தையுமே பணம் பார்த்துக்கும்னு நினைக்கிறவங்களும் ஜெபத்துக்கு போக மாட்டாங்க. ஏன்னா நிறைய கொட்டி கிடக்கும் போதே அவங்களுக்கு தேவனுடைய உதவி தேவையில்லை. பேங்க் பேலன்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டாலே எனக்கு எதுக்கு தேவனுடைய ஆதரவு, என்னை பணம் விடுவிக்குங்கிற மென்டாலிட்டி சாதாரணமாவே வந்துடும். அதனாலதான் ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யவான்களா இருக்கிறவங்க அநேகர் இந்த ஓட்டத்தை முடிக்க மாட்டாங்களாம். ஐஸ்வர்யம் இருந்தும் பிரதர் ரசல் மாதிரி அடக்க செலவுக்கு மட்டும் பாக்கெட்ல பணத்தை வச்சு ஓட்டத்தை முடிச்சவங்க தான் சக்சஸ்ஃபுல்லா முடிப்பாங்களாம். அவர் மரிக்கும் பொழுது அவருடைய அடக்க ஆராதனைக்கான பணம் மாத்திரம் தான் அவர் பாக்கெட்ல இருந்திருக்கு. பெரிய மல்டி மில்லியனர் அவர். அமெரிக்கால அப்பவே அவங்க அப்பா மிகப்பெரிய பிரிண்டிங் பிரஸ் ஓனர்னா பாத்துக்கங்க. நம்மெல்லாம் ஒண்ணுமே இல்லை அவர் முன்னாடி. அவருடைய படிப்புக்கும் அவருடைய அறிவுக்கும் அவருடைய செல்வாக்குக்கும் அவர் செஞ்சிட்ட மினிஸ்ட்ரி முன்னாடி நம்ம ஒண்ணுமே இல்லை. அவரே சாகும்போது இறுதி சடங்குக்கு மட்டும்தான் பணம் வச்சிருந்திருக்கிறார். இப்படித்தான் இருக்கும் ஒரு பரிசுத்தவான்களுடைய லைஃப். பணத்தை அதிகம் சார்ந்திருந்தா என்ன நடக்கும்? தேவ பலத்தை சார்ந்திருக்கவே மாட்டேன், ஜெபிக்க போகவே மாட்டோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இதனால பாத்தீங்கன்னா இறுதி வரைக்கும் இவரு என்ன பண்ணல, ஜெபிக்காமலே இருந்திருந்தாரு, குணப்படாமலே போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். படிக்கலாம் வசன பகுதி, மத்தேயு 6:13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எந்த தீமை? சோதனைக்கு உட்பட பண்ணாமல்னா பார்த்துட்டோம். இந்த தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளுன்ற ஜெபத்தை யூதாசும் செய்திருக்கலாம். என்ன தீமை அப்படின்னா, உங்களுக்கும் எனக்கும் பணம் தாங்க இன்னைக்கு நம்பர் 1 தீமை. மாம்ச பலகீனம் நம்மளோடு இருந்து நம்மளை கொல்லும். வெளியிலிருந்து நம்மளை அரெஸ்ட் பண்ணி நம்மளை வாழ்க்கையில உண்மை உடன்படிக்கை நிறைவேற்ற தடையா இருக்கக்கூடிய மிகப்பெரிய தீமை பணம். இன்னைக்கு பணத்தினாலதான் அநேக சகோதர சகோதரிகள் வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகுறாங்க. ஏன், என்னாச்சு? போன மாசம் உடன்படிக்கை பண்ணாங்க, என்னாச்சு? இந்த சிஸ்டர் ஏன் போறாங்க? மலேசியா போறாங்க பிரதர், சிங்கப்பூர் போறாங்க பிரதர். எதுக்கு? மாசம் இவ்வளோ சம்பளமா பிரதர். ஏன்? உடன்படிக்கை வாழ்க்கைக்கு எதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னா சிரிக்கிறாங்க கேக் கொடுத்துட்டு. அவ்வளவுதான் அவங்களால பதில் சொல்ல முடியுது. ஏன்னா உடன்படிக்கை அவங்களால என்ன பண்ண முடியல, புரிந்து கொள்ள முடியல. உடன்படிக்கையினுடைய லிமிட் என்னங்க? படிக்கலாம் 1 தீமோத்தேயு 6:8-10 முடிய. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாகியிருந்தால் அது போதுமென்று இருக்க கடவும். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சோதனையிலிருந்து எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும்னா இப்ப எந்த தீமை சொல்றாரு கவனிச்சிங்களா? பண ஆசை எல்லா தீமை. அப்படின்னா எல்லா தீமைனா பணத்தினாலதான் இன்னைக்கு உலகத்துல எல்லா கிரைமும் நடக்குதுன்னு சொல்ல வராரு. பணம் ஊழியத்துக்கு தேவைதான், குடும்பம் நடத்த தேவைதான், மாற்றுக்கருத்து இல்ல. பண ஆசை அனைத்தும் தீமைக்கு வேறு இல்லைங்களா? ஒரு 2 தேசத்துக்கு இடையில இன்னைக்கு வார் நடக்குதுன்னா என்ன காரணம்? பொருளாதார பிரச்சனை, இடத்துக்கு பிரச்சனை, பொன் பொருளுக்கு பிரச்சனை, வீட்டுக்கு பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரங்க 2 பேருக்குள்ள சண்டைனா அதுதான். ஒரு 2 தெருவுக்கு இடையில சண்டைனா அதுதான். 2 ஊருக்கு இடையில சண்டைனா பொருளாதாரம் தான். பொருளாதாரம் தான் உலக போரையே என்ன பண்ண போகுது, 3வது உலக போரையே நிகழ்த்த போகுது. நமக்கு வேணா இதுல பல தீர்க்க தரிசனங்கள் தெரியலாம். ஆனா உண்மையிலே உலகம் முழுக்க முழுக்க சுயநலத்தால் ஊறி பொருளாதாரத்தினாலதான் முக்கியமாகவே யுத்தங்கள் நடக்க போகுது. யார் எந்த நாட்டுக்கு பொருளாதாரம் சப்ளை பண்ணுச்சு, ஆயுதம் யாரு கொடுத்தது, இப்படித்தான் பேச்சுவார்த்தைகள் அடிபடுது பாக்குறோம். பொருளாதாரம் தான் நிர்ணயிக்குது ஒருத்தருடைய பலத்தையும் பலவீனத்தையும் இல்லைங்களா? பணத்து ஆசை. ஒரு புது சிருஷ்டியினுடைய மைண்ட் மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்றாரு பாருங்க. உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும். இந்த இடத்துல வீட்டை பத்தி என்ன பண்ணல, பேசவே இல்லை. கவனிச்சிங்களா? ஏன்னா புது சிருஷ்டிங்க என்ன பண்ண போயிருவாங்க,
அந்த விஷயத்துல அதிகம் பிஸி ஆயிருவாங்கன்னு பவுல் ஒரு லிமிட் வச்சுட்டார். சாப்பிடுறது தூங்குறது மட்டும்தான் உங்களுக்கு அலவுடு. ஏன்னா நீங்க இந்த பூமியில அந்நியர்களும் பரதேசியம்னா இங்க செட்டில் ஆகுறதுக்கு முயற்சி பண்ணிடாதீங்க. ஆனா ஒரு விஷயம், உடனே இது என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, ஒரு அடிப்படையா ஒரு குடியிருப்புக்காக ஒரு வீடு கட்டி குடி போறவங்கள குறையா பார்த்துட்டு இருக்க கூடாது. இந்த பலவீனமும் நமக்குள்ள வந்துடும் டக்குன்னு. இருக்கிறவங்க செய்யறதுல தப்பு இல்லை, அவங்களுக்கு அடிப்படை தேவைக்கு செய்வாங்க. இல்லாதவங்க முயற்சி பண்றாங்க பாருங்க, அதுக்குன்னே ஓடிட்டு இருக்கிறது அது தப்பு. இருக்கிறவங்க லிமிட்டா அவங்களுடைய ஐஸ்வர்யங்களை தங்கள் தேவைக்கு பயன்படுத்தி கொண்டு சத்தியத்துல இன்வெஸ்ட் பண்றதுல தப்பே கிடையாது. ஆனா இல்லாத ஒண்ணுக்கு முயற்சி பண்ணி கடன் வாங்குவாங்க பாருங்க, லோன் போடுவாங்க பாருங்க. இன்னும் இதவே லட்சியமா லைஃப்ல வச்சுட்டு இருப்பாங்க தெரியுங்களா. நானும் பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி ஒரு வீடு கட்டணும், இந்த மாதிரி கார் வாங்கணும், இந்த மாதிரி எனக்கு வேலை கிடைக்கும். இந்த லட்சியம் வந்துச்சுன்னா நம்ம புது சிருஷ்டியே இல்லை. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உலகத்தின் லட்சியத்துல யாராவது ஒருத்தர் ஓடிட்டு இருக்கிறாங்க, சொந்த இடம் வாங்கணும், இப்படி பில்டிங் கட்டணும், இந்த மாதிரி கார் வாங்கணும், இவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், இப்படி படிக்கணும். இது ஒருபோதும் கர்த்தர் இயேசுவுக்கோ அப்போஸ்தலர்களுக்கோ இருந்த லட்சியமே கிடையாதுன்னு 100% அடிச்சு சொல்லலாம். உன்னை உடுக்க மாத்திரம்தான் ஒரு புது சிருஷ்டிக்கு அலோடுங்க. இதை மிஞ்சினது தீமை தான். அடுத்த வார்த்தை கவனிங்க. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள், படிங்க படிங்க. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமர்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். ஒரே இச்சை தான் பல இச்சைக்கு விழுக வைக்குதுன்றார். ஐஸ்வர்யவானாக விரும்பிட்டா போதும், மனுஷனை எல்லா விதமான சோர்விலும் அழிவிலும் அமிழ்த்துகிற பலவிதமான இச்சைகள் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொண்டு இருக்கிறார்கள். எதை விட்டே போயிருவோம்ன்றது வசனம். பணத்தாசை வந்துச்சுன்னா விசுவாசத்தையே விட்டு, அர்ப்பணிப்பை விட்டுன்னு சொல்லல, கவனிச்சுக்குங்க. விசுவாசம் இன்னும் அடிப்படை. பெயர் சபையில இருந்து பாருங்க, அந்த நிலைமையில இருந்து கூட வெளியே போயிரும். நடக்குது அன்பான சகோதர சகோதரிகளே, அர்ப்பணிச்ச பரிசுத்தவான்களுடைய லைஃப்ல இன்னமும் நடக்குது. எவ்வளவோ மீட்டு கொண்டு வர நினைச்சாலும் அந்த சகோதரர்களுடைய ஐஸ்வர்யத்தினுடைய ஒரு மயக்கம் போய்கிட்டே இருக்கு. போதும் போதுங்கிற அளவுக்கு, பத்தாத அளவுக்கு போயிட்டே இருக்கு. போதும்னு சொல்ல மாட்டேங்குது, அந்த அளவுக்கு லாக் ஆக்கிறோம். சாத்தான் நம்ம எதுல பிரியப்படுறோமோ அதை நிறைய கொடுப்பாருங்க. உண்மையா இல்லைங்களா? தேவனிடத்துல சேர்றவங்களுக்கு பாடுகள் உபத்திரவங்கள் தான் வரும், அதன் மத்தியில பரிசுத்தாவி கிடைக்கும். சாத்தான் இடத்துல நெருங்குறவங்களுக்கு பூமிக்குரிய ஐஸ்வர்யங்கள் அதிகம் வரும். இது உண்மையா இல்லைங்களா? எனக்கு பர்சனலா ஒரு அனுபவம் நடந்துச்சு, உங்ககிட்ட நான் இது நன்மைக்காக பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுறேன். நெட்வொர்க் பிசினஸ்னு சொல்றாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது பாத்தீங்கன்னா எனக்கு அப்போ 22 23 வயசு. குளித்தலைன்ற ஒரு ஊர்ல நான் அப்ப வேலை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு பெயர் சபையில நான் இருந்தேன். ஏஜி சர்ச்சில் ஆராதனையெல்லாம் நடத்தக்கூடிய ஒரு வாலிபர் கூட்டத்தில் நான் இருப்பேன். அந்த ஊர்ல ஒரு வேலைக்காக போயிருக்கும் போது அங்க ஒரு சபையை தேடி ஆராதனைக்கு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போலன்னா தூக்கம் வராது நமக்கெல்லாம். எங்க போனாலும் ஆராதனை அட்டன் பண்ணிடணும். ஏஜி சர்ச்சுக்கு தான் அது கரெக்டா போகணும். ஏன்னா நாங்க இருக்கிறது ஏஜி சர்ச்சுனால அதே ஏஜி சர்ச்சுக்கு போகணும். அங்க போகும்போது ஒரு சகோதரன் என்னைய ஒரு வயசுல மூத்தவர் மீட் பண்ணார். ரொம்ப வயசுல என்னையோட மூத்தவர் மீட் பண்ணாரு. இது நடந்து இப்போ 20 வருஷம் ஆச்சு கரெக்டா. அப்ப எனக்கு வயசு 23. என்ன பண்ணாருன்னா, ஏன் தம்பி நீங்க திண்டுக்கல்ல இருந்து இங்க இந்த வேலையை செய்யறீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? வேலை அங்கெல்லாம் கிடைக்கலங்க, நான் அந்த சபையினுடைய விசுவாசி, எங்க பாஸ்டர் பேர் இது அப்படின்னு. என்ன வேலை நீங்க செய்றீங்க? நான் ஆர்டிஸ்ட், அந்த மாதிரி விழிப்புணர்வு போர்டு இதெல்லாம் எழுதுற வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். சரி, நீங்க இன்னைக்கு நைட் எங்க தங்குறீங்கன்னா, என்னுடைய ஆஃபீஸ் நாங்க தங்கியிருந்த ரூம் அட்ரஸ் சொன்னேன். அந்த நபர் வந்தார். உங்களுக்கு நான் சத்தியத்திலே இருந்து உள்ளூர்லேயே இருந்து நீங்க ஊழியம் செய்யற மாதிரியும் வேற எங்கேயும் அலையாதபடிக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றதுக்காண்டி உங்களை நான் பார்க்க வர்றேன். அப்பதான் கைபேசி செல்லெல்லாம் அறிமுகமாயிட்டு இருக்கு. அப்பதான் அந்த டாடா இண்டிகாம்லாம் வந்துட்டு வர ஆரம்பிக்கிற டைம். அந்த சின்ன கைபேசி அப்பதான் அறிமுகம் ஆகுது. ரிலையன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க பாருங்க, 500 ரூபாய்க்கு 2. அந்த சீசன் இது. வந்தாரு, வந்துட்டு பெரிய புக் வச்சிருந்தாரு கையில. என்ன நான் என்ன நினைக்கிறேன், இவர் பைபிள் பத்தி நமக்கு நிறைய சொல்லி தந்து சத்தியத்துல நம்மளை என்ன பண்ண போறாரு, உயர்த்தி எங்கிட்டாவது மோகன் சி லாசரஸ் பெர்க்மான்ஸ் அனுப்ப போறாரு போல இருக்கு. நம்ம போய் அங்க ஆராதனை பண்ணிட்டு நிம்மதியா இருக்க போறோம் போல இருக்கு. நான் இவருக்காக காத்திருக்கேன். வராரு, கலரா ஒரு புக்கை ஓபன் பண்ணாரு. அதுல முன்னட்டையில பார்த்தா பெரிய பங்களா. அந்த பங்களா வாசல்ல ஊஞ்சல் கட்டி ஆடுற மாதிரி 2 கப்பிள்ஸ், கூட குழந்தைங்க, தோட்டந்துறவோட வீடு. என்னடா அது யெகோவா விட்னஸ்ல பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு, இது என்னதுன்னு கேட்டேன். இவங்க லட்சியம் இது, அதை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னாரு. ஓகே, அடுத்த பக்கத்தை பெரட்டினார். பெரிய அப்ப இருந்ததுலேயே காஸ்ட்லியான காரு, நம்ம இந்தியாவில் கூட அறிமுகமாகல.
பூரா அவர் காமிச்ச பிக்சர் பூரா அமெரிக்கா. இந்த காரை இவர் ஓட்டணும்னு நினைச்சாரு, ஓட்டிட்டாரு அப்படின்னாரு. ஓகே, அப்புறம் இதே மாதிரி காமிச்சாரு ஒரு கம்பெனியை. இந்த கம்பெனி இந்த வாசல்ல நின்று இவர் ஆசைப்பட்ட கம்பெனி. இப்ப யார் தெரியுமா இவர் இந்த கம்பெனிக்கு ஓனர் அப்படின்னு. ஓ பரவாயில்லையே, இப்ப என்னதான் பதில் சொல்ல வரீங்க? நீங்களும் இந்த மாதிரி ஆசைப்பட்டீங்கன்னா சீக்கிரம் இதே மாதிரி உங்களை நான் மாத்துறேன் அப்படின்னாரு. நான் ஆசைப்படலையே பிரதர் அப்படின்னு. இல்ல சரி, நான் அதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல அவர் மைண்ட்ல என்ன இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. என்ன செய்யணும்னு. 10க்கு 10 ரூம் இருக்கா அவங்க வீட்டுலனாரு. எங்க வீடே 10க்கு 10 தான் பிரதர் அப்படின்னு. அது போதும் அப்படின்னாரு. என்ன செய்யணும்? இந்த புக்கு பூரா தர்றேன், போய் அடுக்கி வச்சுக்கோங்க. சில ப்ராடக்ட் கொடுப்பேன், அதையும் வாங்கி உங்க வீட்டுல நீங்க அடுக்கி வச்சுக்கணும். புரியவே இல்லை எனக்கு, இது என்னதான் சொல்ல வர்றாரு. அப்புறம் தான் போக 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 பார்த்தா நெட்வொர்க் பிஸ்னஸ். ஏமாளியை கொண்டு போய் அதுல சேர்த்து விடுறது. துணிவு இருக்கிறவன் பொழைச்சுக்குவான். ஏமாந்து போனவன்ட்ட ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி ஒன்று வாங்குவாங்க, நீ 5000 கட்டி சேரு அப்படின்னு சேர்த்து விடுவாங்க. அந்த கட்டின பணத்தோட அவன் தலையெழுத்து முடிஞ்சு. இது மாதிரி 3 பேரையா செயின் லீக்ல வேற அதை சேர்த்து விடுவாங்களாம். எனக்கு அதெல்லாம் அனுபவம் இல்லை, நான் அப்ப கேள்விப்பட்டதை சொல்றேன். அப்புறம் நான் சொந்த ஊருக்கு வந்து அந்த நபர் என்னை விடலைங்க. வந்து படம் வரைஞ்சு எக்ஸ்பிளைன் பண்றாரு எனக்கு, பாகம் பிரிச்சு. உங்களுக்கு கீழே 3 பேர், இதுக்கு கீழே 3 பேர், இந்த 3 பேர்த்துடைய லாபமும் உங்களுக்கு வரும், அந்த 3 பேர் அவர் சேர்த்து விட்டாருன்னா பாருங்க, என் கையில பிரேஸ்லெட் போட்டிருக்கேனாரு. அப்புறம் தான் பார்த்தேன், உண்மையிலேயே நீங்க விசுவாசியா பிரதர் அப்படின்னு கேட்டேன். ஏன் ஆண்டவர் ஐஸ்வர்யவான் ஆக்குறதுக்கு தானே மறிச்சாருனாரு. இப்படி ஆக்குறதுக்கு அவர் மறிக்கலங்க பிரதர். அப்ப பெயர் சபையில எனக்கு சத்தியமே தெரியாது. பட் என் மனசு என்ன சொல்லுச்சுன்னா, உலகத்தையும் உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யங்களையும் உனக்கு தர்றேன்னு சொல்றது யாரா இருக்க முடியும் சொல்லுங்க? அப்போஸ்தலர்களோ ஆண்டவரோ உலகத்தின் ஐஸ்வர்யத்தை உனக்கு தர்றேன்னு சொல்லி எங்கேயாவது பிராமிஸ் பண்ணிருக்காங்களா? அதை தாண்டி ஒரு வஞ்சனை வருதுன்னா அதுக்கு பேர் என்னங்கப்பா? சாத்தானுடைய ரெட் கார்பெட்னே சொல்லலாம். எல்லாம் புரிஞ்சுக்குங்க. எந்த ஒரு பிசினஸ் மோட்டிவேஷன்ல யாரு அணுகுனாலும் சரி, சத்தியத்திற்கு இசைவான் முதல்ல பாரு. உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் தங்கும் இடமும் தவிர்த்து உங்களை உலகத்துல ஐஸ்வர்யவான் ஆக்குறேன்னு சொன்னா, அது கர்த்தர் இயேசுகிட்ட 3 சோதனையின் போது சாத்தான் பேசின டீல்ல ஒண்ணு. உலகத்தின் சகல ஐஸ்வர்யத்தையும் காண்பித்து என் காலில் விழு, அனைத்தையும் உனக்கு தர்றேன்னு சொன்னது. இன்னைக்கு நோ சொல்லாம யாராவது பின்பற்றி போயிட்டு இருக்கிறோம்னா சாத்தான் காலில் விழுந்திருக்கிறோம். தவறான பாதையில நமக்கு பணங்காசு இன்னைக்கு வருது அப்படின்னா, அது தவறான பிசினஸ் அப்படின்னா எழுதி கூட வச்சுக்கோங்க. சிகப்பு கம்பளம் விரித்து உங்களை வரவேற்ற சாத்தானுடைய காலில் விழுந்ததுனாலதான் உலகத்தின் ஐஸ்வர்யம் வரும். அர்ப்பணிப்பு வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு பவுல் மாதிரி தரித்திரத்தோட தான் லைஃப் முடிப்பாங்க. பேதுரு மாதிரி சிலுவையில் அறையப்பட்டு முடிப்பாங்க. பிரதர் ரசல் மாதிரி அடக்க செலவுக்கு மட்டும்தான் பணம் இருக்கும். வாழ்க்கையை தொடங்கும் போது ஐஸ்வர்யவான்களா இருக்கலாம், அர்ப்பணிப்பு வாழ்க்கையில சாகும் போது ஐஸ்வர்யவான்களா இருக்கக்கூடாது. இதுதான் பணத்து ஆசை எல்லா தீமைக்கும் வேறுங்க. யோசிங்க, விழித்திருந்து ஜெபிங்கிறது எவ்வளவு விஷயத்தை நமக்கு வெளிப்படுத்துது பாருங்க. இதை வருஷம் பூரா யோசிச்சிருந்தோம்னா இந்த பாடம் இன்னைக்கு தேவையே இல்லையே. கடந்த ஆண்டு முழுவதும் பேதுரு மாதிரி மாம்ச பலகீனத்தை சார்ந்திராம இருந்திருந்தோம்னா, பணங்காசு மீது நம்பிக்கை இல்லாம இருந்தவங்களுக்கு இந்த பாடம் ரொம்ப கஷ்டமா இருக்காது, எளிமையா புரியும். பட் தேவசித்தம் செய்யாதவர்களுக்கு இன்றைக்கு இந்த ஒரு பாடம் ரொம்ப கடினமானதா இருக்கும். ஏன்னா இதுக்காக நம்ம உடன்படிக்கை பண்ணலையே. உலகத்தின் ஐஸ்வர்யத்தை சாத்தான் காட்டுறான், எளிமையா தெரியுது. வசனங்கள் அதனுடைய அனுமதி என்ன பாருங்க, படிக்கலாம் அடுத்த வசன பகுதி கூட. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 தொடங்கி 17. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். உலகத்தில் உள்ளவர்களிலும் இல்ல, உள்ளவைகள் எதுங்க? அரசியல், பொருளாதாரம், மதம், உலக நட்பு, சேவிங்ஸ், எது வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க. இதுல அன்பு வைக்காதீங்க. ஏனெனில் எப்படி பேதுரு மாம்ச பலத்தை நம்பி ஜெபிக்க போக முடியலையோ, உலகத்தின் மீது ஒருத்தட்ட அன்பு இருந்துச்சுன்னா அவங்க பிதாவினிடத்தில் அன்பு அவங்களால வைக்க முடியாது. இப்ப கர்த்தர் இயேசு இந்த டீல்ல சைன் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு ransom கிடையாது, தெரியுங்களா? எப்போ உலகத்தெல்லாம் உனக்கு தர்றேன், என் காலில் விழுன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது அந்த டீல்ல அவர் சைன் பண்ணியிருந்தாருன்னா ஆதாமுடைய சந்ததிகளை அவர் மீட்டிருக்க மாட்டாரு. அவருக்கு ஒரு சந்ததி உருவாயிருக்குமா, மேல இருந்து சாத்தான் பாத்துக்கு வரான், பூமியை கர்த்தர் பாத்துக்கணுமா. இதுதான் அந்த டீலிங். எல்லாம் என் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு, நான் பாத்துக்கிறேன்,
நீ என் கூட சமரசமாயிருன்னு ஆண்டவரை கூப்பிடும் போதே சைன் பண்ணியிருந்தாருன்னா ஆண்டவர் என்ன பண்ணார் பாத்தீங்களா? மரித்து கொண்டிருக்கிற ஆதாமுடைய சந்ததியை மீட்க அப்பா எனக்கு ஒரு பாதையை வகுத்திருக்காரு. அது மரணம். நான் மறிக்கணும். நான் மறிச்சா தான் ஆதாமை மீட்க முடியும். நம்ம மேல அன்பு வச்சு அவரு மீட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. இன்னைக்கு நாம உடன்படிக்கை வாழ்க்கையில என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, எதை வெறுக்க சொன்னாரோ அதை நேசித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அநேகருடைய உடன்படிக்கை வாழ்க்கை விழுந்து போயிட்டு இருக்கிற ஒரே ஒரு காரியம் பணத்தாசை தாங்க. எல்லா தீமைக்கும் வேறு உன்னை உடுக்க போதுங்கிறத தாண்டி தயவு செய்து எந்த சேற்றிலும் விழுந்துடாதீங்கிறத பார்க்கிறோம். ஏன்னா உலகம் ஒளிந்து போகும். மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகியவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. தேவ சித்தப்படி செய்தால் மாத்திரமே பிழைக்க முடியுங்கிறத மறந்து, அந்த இரவுல தேவ சித்தம் செஞ்சது கிறிஸ்து மாத்திரமே. பேதுருவும் செய்யல, யூதாசும் செய்யலங்கிறத ஒருபோதும் மறந்துடக்கூடாது. ஆனா இந்த பாவம், யூதாசனுடைய பாவத்துக்கும் பேதுருடைய பாவத்துக்கும் உள்ள வித்தியாசம் ஒரே ஒரு விதம்தான். இவர் சபிக்கல, காட்டி கொடுத்தது கூட ஒரு பணத்தாசையில. ஆனால் ஆண்டவர் எப்படியாவது தப்பிச்சிருவாரு. நான் காட்டி கொடுத்தாலும் ஆண்டவர் எப்படியாவது எஸ்கேப் ஆயிடுவாரு. எனக்கு பெரிய கஜானா கிடைக்கும் எருசலேமிலே நினைச்சு ஒரு அற்ப ஆசையில தான் காட்டி கொடுத்துட்டாரு. ஆனா பேதுரு இவரை யாருன்னே தெரியாதுன்னு சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கினானா. இப்ப ரெண்டு பேருடைய பாவம் எது பெருசுன்னு சொன்னா நம்ம என்ன சொல்லலாம்? பேதுரு செஞ்சதையும் சொல்லலாம், காட்டி கொடுத்த யூதா செஞ்சதையும் சொல்லலாம். இப்ப பாவத்துல பெரிய விஷயமா சின்ன விஷயமாங்கிறதை விட மனம் திரும்புதல் தான் ரெண்டு பேர் விஷயத்துல முக்கியமானதா பார்க்கப்படணும். இப்ப இவரும் பணப்பைய தூக்கி எறிஞ்சிட்டு குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்தேனேன்னு சொன்னார் இல்லையா? அப்ப மனமாற்றம் தானே அது. அப்ப ஏன் கர்த்தர் மன்னிக்கல? ஏன் கர்த்தர் அவருக்காக ஜெபிக்கல? படிக்கலாம் வசன பகுதி, யோவான் 17:12. நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்கள் ஒருவனும் கெட்டு போகவில்லை. பாத்தீங்களா? கேட்டின் மகன் கெட்டு போயிட்டான்றாரு, டிக்ளேர் பண்ணிட்டாரு. இப்ப அவனுக்காக என்ன செய்யல? கர்த்தர் ஜெபிக்கல. இப்போ பேதுருக்காக ஜெபித்தவர் யூதாசுக்காக என்ன பண்ணல? இப்ப ரெண்டு பேர் செஞ்சதுல பணத்தாசை பெரிய விஷயமா மறுதளிச்சது பெரிய விஷயமான்னு கர்த்தர் பார்க்கல. ரெண்டு பேர் செஞ்சதுல எது மனப்பூர்வமான பாவம், எது பலகீனத்தால் உண்டானதுன்னு பார்த்திருக்காங்க. பேதுரு செய்தது பலவீனம், உயிர் பயத்தினால் நடந்தது. யூதாஸ் செய்தது திட்டமிட்ட சதி. இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, உடன்படிக்கை வாழ்க்கையில தெரியாமல் செய்யற பலகீன கரைகளை தான் மீட்பருடைய பரிந்து பேசுதல் மூடும், மறைக்கும், மன்னிக்கும். நமக்காக கர்த்தர் பரிந்து பேசுவார். பலவீனத்தால் செய்த பாவக்கரைகளை துணிகரித்து திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு சின்ன பாவம் கூட மன்னிப்பு இல்லைங்கிறத யூதாஸ் விஷயத்துல பார்த்துங்க. ஏன்னா திட்டம் போட்டு பணப்பைய வாங்கிட்டு காட்டி கொடுக்குற இடத்த வரைக்கும் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துட்டு தீப்பந்தத்தோட வர்றவங்களுடைய துணை நின்றுட்டு இதெல்லாம் தெரியாமல் செஞ்சதில்லை. ஆனா பேதுரு அப்படி செய்யல. யதார்த்தமா கேட்கறாங்க, நீயும் அந்த மனுஷர்கள்ல ஒருத்தர் தானே? இல்ல, உயிர் பயம். வித்தியாசத்தை புரிஞ்சுக்குங்க. மனப்பூர்வ பாவம் 2ஆம் மரணத்துக்கு வழி நடத்தும். பேதுரு மாதிரி உள்ளவங்க பனிஷ்மெண்ட் வாங்கி திருந்துறாங்க. அதனாலதான் பேதுருவை திரள் கூட்டத்துக்கு கம்பேர் பண்றோம். கவனிச்சிங்களா? பேதுரு திரள் கூட்டமாகல, பேதுருடைய சுபாவம் திரள் கூட்டத்தார்ட்ட இருக்கும். யூதாசுடைய சுபாவம் செகண்டத்துக்கு போறவங்கள்ட்ட இருக்கும். கவனிச்சிங்களா? இதுதான் நம்ம கவனிக்கிறோம். ஆக எல்லா தீமையும் அவருக்குள்ள இருந்ததுனால ஆண்டவர் இயேசு அவருக்காக ஜெபிக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய ஜெப வாழ்க்கை துவக்கமும் முடிவும் எப்போதும் பிதாவிடம் நெருங்கி காணப்பட்டதுனால மட்டும்தான் இறுதி நேரமும் அவர் ஜெபிக்க முடிஞ்சது. யோசிச்சு பாருங்க, ஒரு பரிபூரண மனிதனுக்கே ஜெபம் முக்கியம்னா நீங்களும் நானும் யார்? நம்மகிட்ட எவ்வளோ மாம்ச கரைகள் ஒட்டி இருக்கு இல்லைங்க? வார்த்தைகள்ல தவறு பண்றோம், சிந்தையில எவ்வளோ தப்புகள் பண்றோம், வாழ்க்கையில அன்றாடம் எவ்வளோ தப்பு பண்றோம். அவருக்கே இரத்தத்தோடும் வியர்வையோடும் கலந்து அந்த நீர் வெளியேற அளவுக்கு டென்ஷன் ஆகி அவர் ஜெபம் பண்ணியிருக்கிறாருன்னா நம்ம எவ்வளோ முழங்காலம் மடக்கணும் தேவ சன்னிதானத்துல, எவ்வளோ பிரயாசப்படணும். பிரியமானவர்களே, அதிகமாக தேவ சமூகத்துல நெருங்கணும். குறிப்பாக இந்த சோதனையின் காலகட்டங்கள்ல அதிகமாக நம்ம ஜெபத்துக்கு போகணுங்கிறத ஒருபோதும் மறந்துடக்கூடாது. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பய பக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. பாத்தீங்களா? யாருக்கே பயபக்தி தேவையா இருந்துச்சு? ஏன்னா அவர் லைஃப் மாம்சத்துல இருக்கு. இப்போ அவர் லோகோஸ் இல்ல. இப்ப அவர் பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்துக்கு பக்கத்துல இல்ல.
இப்ப மகிமையில இருக்கிற மாதிரியும் இல்ல, முன்னாடி லோகோஸ் மாதிரியே இல்லை, இப்ப பரிபூரண மனுஷனா இருக்கிற நேரத்துல இந்த பிரேயரை ஏறெடுக்கிறாரு. இந்த நேரத்துல ஒரு பரிபூரண மனிதனாக இருந்து ஆதாம் விழுந்திருக்கிறாரு. இவருக்கும் அந்த ஆபத்து இருக்கா இல்லைங்களா? உண்மையிலேயே சகோதரர் ரசல் சொல்லும்போது உணர்ச்சிகளும் எல்லா ஃபீலிங்ஸும் சகல வலிகளும் வேதனைகளும் சந்தோஷமும் உங்களையும் என்னையும் விட 100 மடங்கு அதிகமா இருக்கு. அப்ப வஞ்சனையிலிருந்து அவர் தப்பிச்சிருக்காருன்னா தனி மனித பலத்தால முடியுமா? அவர் பரிபூரண மனித பலத்தினால அது சாத்தியமா? இல்லைன்னு சொல்றாரு. பிதாவாகிய தேவனுடைய பலன் மாத்திரம் லைஃப் லாங் அவரோட இல்லைன்னா கர்த்தர் இயேசு தன்னுடைய ஓட்டத்தை முடிச்சிருக்க மாட்டாரு. முழு சந்ததியினுடைய ஜீவனும் அவர் கையில இருக்கு. இதான் நிழல்ல பிரதான ஆசாரின் ஒவ்வொரு முறையும் உள்ள போயிட்டு வரும்போது அதை கூட வாசிக்கலாம். லேவியராகமம் 16, 11 தொடங்கி 13. பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரணத்துக்கான காளையை கொண்டு வந்து அதை கொன்று கர்த்தருடைய சன்னதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்பு தணலினால் தூப கலசத்தை நிரப்பி பொடியாக்கப்பட்ட சுகந்த தூப வர்க்கத்திலே தன் கைப்பிடிகள் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து தான் சாகாதபடிக்கு தூப மேகமானது சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கர்த்தருடைய சன்னதியில் அக்கினியின் மேல் தூப வர்க்கத்தை போட கடவன். பிரதான ஆசாரியனுடைய லேவியராகமத்தில் வரக்கூடிய காளை வெள்ளாட்டுக்கடாவனுடைய இரத்த பலி சிந்தக்கூடிய அந்த தருணம் கர்த்தர் இயேசு கல்வாரியிலே நிறைவு செய்திட்ட அவருடைய மரணத்தின் முடிவு நேரங்களை நமக்கு காட்டும். 2வது ஆட்டுக்கடாவனுடைய இரத்தத்தோட போறது சபையினுடைய பலியை அவர் சுவிசேஷகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அடையாளம். ஃபர்ஸ்ட் காளையினுடைய இரத்தத்தோடு அவர் பிரவேசிக்கும் போது பொடியாக்கப்பட்ட தூப வர்க்கம், ஒரு கலசத்துல நெருப்பு, ஒரு கலசத்துல அந்த தூப வர்க்கத்தை எடுத்துட்டு ரத்தத்தை ஒரு பாத்திரத்துல எடுத்துட்டு முழங்கால் படியிட்டு குனிஞ்சு குனிஞ்சு தவந்து தான் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போகணும். ஸ்கிரீன் எல்லாம் ஒதுக்கிட்டுலாம் போக முடியாது. 3 திரையுமே அவர் அப்படித்தான் கடந்து போயிருக்கிறாரு. போயிட்டு தூப கலசத்தை வச்சுட்டு அதன் மேல நெருப்பை போட்டு பொடியாக்கப்பட்ட தூபத்தை போடணும். அது பரிசுத்த ஸ்தலம் ஃபுல்லா ஓவர்ஃபுல் ஆகிற அளவுக்கு போடணும். அந்த புகை ஃபுல்லாகி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழையிற வரைக்கும் போடணும். எத்தனை டைம் வெளியே வந்திருப்பாரு, எத்தனை டைம் போயிருப்பாரு, கணக்கே இல்லைன்னு சொல்றாரு பிரதர். ஏதோ சாதாரண ஒரு தடவை சடங்கு மாதிரி அவர் செய்யலையாம். அநேகம் தரம் வெளியில வந்து பொடியாக்கப்பட்ட தூபவர்க்கத்தை பொடியாக்கி எடுத்துட்டு போகணும், திரும்ப நெருப்பாளிட்டு போடணும், மறுபடியும் வரணும், போகணும். அந்த ஸ்தலம் 20 முழம் நீளம் உள்ள ஸ்தலம் ஃபுல்லா நிறையணும். அந்த நாள்ல பிரதான ஆசாரியனுடைய இதய துடிப்பு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, 1ல தவறுனாலும் செத்து போயிடுவாராம். இடுப்புல கயிறு கட்டிட்டு போயிருப்பாரு, அதை வச்சுதான் இழுக்கணும். புரியுதுங்களா? இந்த மரண பயம் கர்த்தர் இயேசுவுக்கு இருந்ததுன்னு சொல்றார். அப்படின்னா சாவின் மீது அவருக்கு பயம் இல்லை. சாகதானே வந்திருக்காரு. நான் மரிச்சிட்டேன் அப்படின்னா உயிரோட வந்துருவனா? எனக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதாமை மீட்டுருவனா? ஆதாமுடைய சந்ததியை மீட்டுருவனா? எனக்காக ஒரு சிறு மந்தை காத்திருக்கே, அவங்களுக்கு ரட்சிப்பு இருக்குமா? உலகத்தின் ரட்சிப்பு, சபை, திரள் கூட்டம், முற்பிதாக்கள், மாம்சீக இஸ்ரேலர்கள், டோட்டல் உலக ஜனம், அனைத்து ரட்சிப்பும் 4 உயிர்த்தெழுதலும் ஒரு கையில இருக்கு. எப்பேற்பட்ட ஒரு டெம்டேஷன் இருக்கும். அவர் இந்த பயம்தான் அவருக்கு இருந்துச்சான். ஏதாவது லைஃப்ல ஒரு இடத்துல நான் தவறி இருக்கிறேனா? இதுதான் பிரதான ஆசாரியனுடைய இந்த ஹார்ட் பீட் வேகமா துடிச்சது இல்லைங்களா? இது கிறிஸ்துவுடைய மரணத்தின் போது கெத்சமனே பயம்னு சொல்றார். அவரே பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணார்னா நமக்கு இருக்கக்கூடிய மாம்ச பலகீனங்களுக்கு நாம எந்த அளவுக்கு இந்த காலகட்டங்களில் ஜெபிக்கணும், குறிப்பாக நம்ம லைஃப் லாங் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறத இந்த பாடம் நமக்கு உணர்த்துகிறது. இறுதியாக நம்ம வாசிக்க கேட்போம் லூக்கா 23:46. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இறுதி ஜெபம், துவக்க ஜெபம். பிதாவே, உமக்கு பிரியமானபடி செய்ய விரும்புகிறேன். புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. அர்ப்பணிப்பின் ஆரம்ப ஜெபம் அது. வாழ்க்கையினுடைய முடிவு சிலுவையில். ஸோ இதில் பாருங்க, அதிகாலை பிரேயர், இருட்டோடைய பிரேயர், கெத்சமனே பிரேயர், மலையிலே தனித்து போய் பிரேயர், ஜெபம் ஜெபம் ஜெபங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு பெயர் சபைகள் கூட பண்றாங்க, நம்மளும் கூட பண்றோம். பட் அந்த ஆத்மார்த்தமான ஒரு உரையாடல், உள்ளத்தில் நெருங்கி, பிதாவாகிய தேவனுடைய உள்ளத்தில் நெருங்கி காணப்படக்கூடிய பிரேயர் நம்ம கிட்ட இருக்கா?
வாழ்க்கையில எது செஞ்சாலும் பிதாவே உமக்கு பிரியமில்லாததை நாங்க செய்ய மாட்டோம், அப்படி குமாரன் ஜெபிச்சது மாதிரி நம்ம லைஃப் இன்னைக்கு இருந்துச்சுன்னா உண்மையிலே உடன்படிக்கை வாழ்க்கையை நம்ம கர்த்தருக்கு நெருக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பட் ஒருபுறம் மாம்ச பலகீனத்தில் பேதுருவை போல நம்ம செய்வது அறியாது செய்து கொண்டிருக்கிறோமானால் நம்ம பேதுரு வகுப்பார். தெரிஞ்சே உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் பின்னாடி பணங்காசு சம்பாதிக்கிற ஒரு ஐடியாக்கள்ல ஓடிக்கிட்டு இருந்தோம்னா நாம யூதாஸ் வகுப்பார். கர்த்தர் இயேசுவை போல இருக்க விருப்பப்படுறோமா? யூதாஸ் போல இருக்க விருப்பப்படுறோமா? பேதுருவை போல இருக்க விருப்பப்படுறோமா? எந்த கேரும் இல்லாம தூங்கிக்கிட்டு இருந்த பாக்கி 9 பேர் மாதிரி இருக்க விருப்பப்படுறோமா? நாமளே டிசைட் பண்ணுவோம். வசனங்களை பொறுமையுடன் கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கடைசி நாட்களிலே அதில் விசேஷமாக நாம் இருக்கக்கூடிய காலப்பகுதி வர இருக்கிற நாட்களில் பஸ்காவுக்கு நாம் ஆயத்தமாகக்கூடிய காலப்பகுதி. எப்போ இருந்து நம்ம அதுக்கு ஆயத்தமாவோன்னு சொல்லி நம்ம சபையாராக நம்ம பேசியிருந்தோம்னா அடுத்த மாதத்திலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பஸ்காவுக்கு ஆயத்தமாகிறதுக்கு நாம் தயாராக இருந்தோம். ஆனால் அந்த ஆயத்துக்கு முன்பாகவே நமக்கு இப்படிப்பட்டதான ஒரு பாடத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? நமக்கு இப்போவே அந்த எச்சரிப்பை, அதாவது அந்த பஸ்கால கை வைக்கிறதுக்கு ஆயத்த காலம் ஒன்று உண்டு, அந்த ஆயத்துக்கு முன்பாகவே நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பாடம் இருக்குன்னா அப்ப எவ்வளவு எச்சரிப்பு பெற்ற ஜனமாக நாம இருக்கணும் என்பதை தேவன் இந்த நாளிலும் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். நாம சொன்னோம், இதுவரை நாம் ஜெபிப்பது என்பது வேறு, ஆனால் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லும் போது அதுல பார்த்தோம் தெரியுமா, ஃபர்ஸ்ட் ஜெபத்துக்கு அந்த முக்கியத்துவம், ஒரு 7 விஷயங்கள் நமக்கு அந்த புத்திர சுவிகாரம் தேவனிடத்துல நம்ம உறவாடுறதுக்கு ஜெபத்தின் மூலமாக நம்ம இருக்குது. நாம் யாரிடத்திலும் பேச முடியாததை கூட இப்ப நம்ம யார்கிட்ட தான் சொல்ல முடியும்னா தேவனிடத்துல ஜெபத்துல தான் நம்ம சொல்ல முடியும்னு ஒரு 7 வசனங்கள் பார்த்தோம், 7 பாயிண்ட்ஸ். ஸோ இப்படிப்பட்ட ஜெபத்துக்கு முக்கியத்துவம் இருக்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பஸ்கா காலகட்டத்தினுடைய ஒரு எச்சரிப்பு. ஏன்னா அந்த கெட்செமனேல அவர் போய் ஜெபிக்கும் போது எத்தனை முறை அவர் பேதுருவை எழுப்புறார்? 3 முறை இருக்கும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தூங்கிட்டாங்க. ஒருவேளை லைஃப்ல நம்ம சத்தியத்துல ஓடுறோம், ஆராதனைக்கு வர்றோம், கூடுகைக்கு வர்றோம், ஆனா ஏதோ ஒரு இடத்துல நம்ம இன்னும் என்ன பண்ணலைன்னா நம்ம விழித்து எழாம இருந்தோம்னா ஒருவேளை இன்னைக்கு நாம என்ன பண்ணியிருக்கலாம்னா நாம முழிச்சிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பாடத்தை தேவன் இந்த நாளிலும் நமக்கு தந்திருக்கிறார். ஆனா இயேசு கிறிஸ்து மூலம் நமக்கு தெரிஞ்சதுன்னா அவருடைய வாழ்க்கையில துவக்கமும் ஜெபம்தான், முடிவும் ஜெபம். அதே தான் நம்மளுடைய 7ஆம் தூதனும் ஒரு புது சிருஷ்டியினுடைய வாழ்க்கையில யார் ஒருவர் நம்மளுடைய லைஃப்ல அனுதின வாழ்க்கை ஜெபத்துல துவங்கி ஜெபத்துல ஒவ்வொரு நாளும் முடியுதுன்னா அவர்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் ஒரு நாளும் அவர்கள் என்ன பண்ணது கிடையாதுன்னா இழந்து போனதில்லை. 2 கேரக்டர் இதுல நாம சபையில ஒருவேளை பேதுரு மாதிரி கேரக்டர் கொஞ்சம் பேர் இருக்கலாம், இல்ல யூதாஸ் மாதிரி கேரக்டர் இருக்கலாம்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா பேதுருட்ட எது வீக்னஸ்? செல்ஃப் கான்பிடன்ஸ், சுய பலம், அவரையே நம்பினார். யூதாஸுக்கு பண ஆசை, பொருள் ஆசைனா பேதுரு மாதிரி சில பேர், யூதாஸ் மாதிரி சில பேர் நம்ம எடுத்துக்க வேணாம். பேதுரு மாதிரி வர்ற சோதனை நம்ம எல்லாருக்கும் வரும். நம்ம எல்லாருமே ஒரு நேரத்துல எதன் மேல சார்ந்து நிச்சயமா முடிவுகளை எடுத்திருப்போம்னு சொல்லுங்க பாப்போம். சுயத்தை நம்பி நான் எடுத்ததே இல்லைங்க என் வாழ்க்கையில, இல்லைங்க நான் ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் நான் சுயத்தை நம்பி என்னைக்கும் அதுல என்னுடைய வீக்னஸ் இல்லவே இல்லைன்னு ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. எல்லாரும் ஏதோ ஒரு நேரத்துல சுயத்தை நம்பி என்ன பண்ணிருப்போம்னா முடிவு எடுத்திருப்போம், நான் பார்த்துக்குவேன், எனக்கு தெரியாதா, நான் தான் காலங்காலமா பார்க்கிறேனே, இவங்களை பத்தி தெரியுமே அப்படின்னு சுயத்தை எல்லாரும் நம்பி இருப்போம். அது யாருக்குன்னா பேதுருவுக்கு. ஆனால் அவர் ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா மனம் கசந்து அழுதார். அப்படின்னா பேதுருக்கு என்ன உத்தரவு கொடுக்கப்படுது? தேவன் என்ன அனுமதிக்கிறார் பேதுருட்டனா? சாத்தானால புடைக்கப்படுறதுக்கு, சோதனைகள் வருவதற்கு அனுமதி என்ன பண்ணுது? கொடுக்கப்படுது. இப்போ நமக்கும் சோதனைகள் வரும். இப்பதான் தெரியும். இனி அடுத்த இந்த 2 மாதங்கள் 3 மாதங்கள் இப்ப நம்ம அனுமதி வரும்போது என்ன மாதிரி சோதனை வருதுன்னா நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். இப்போ நாம பேதுருவா
யூதாஸா? இல்ல ஒரு சில விசேஷித்த சோதனைகள் வராம அது ஒரு சிலருக்கு எப்படி அமையும்னா விசேஷித்த ஆசீர்வாதமான காலமாக கூட இந்த கடைசி நாட்கள் அமையும். எப்படின்னு சொல்லுங்க பாப்போம். இயேசு கிறிஸ்து மரணத்தை ஒட்டி நடக்கக்கூடாதுல சோதனை காலம் பேதுருக்கு, யூதாஸ்க்கு. இன்னொரு சீசன்ல கெட்செமனேல அரெஸ்ட் பண்ணும்போது அவர் மேல சீஷர்கள் கை போடும்போது பின்னங்கால் பெடரில் அடிக்க ஓடுறார். அப்படியும் நாம ஓடுவோம். ஒரு சோதனை வரும்போது என்ன பண்ணிடுவோம்? எக்லீசியா பக்கமே வரமாட்டோம், ஓடியே போயிடுவோம். அப்படி இல்லை. ஆனா சீஷர்களுக்கு இல்லாத ஆசீர்வாதம் யாருக்கு வந்தது? சீரேனே ஊரானாகிய சீமோனுக்கு சுமக்கிறதுக்கு வந்த மாதிரி விசேஷித்த ஆசீர்வாதங்களும் வரும். ஆனால் அன்புக்குரிய சகோதரரே, இப்போ ஒன்னு நமக்கு நம்மளோட செல்ஃப் கான்பிடன்ஸ், இன்னொன்னு பண ஆசை, பொருளாசைனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். சாத்தான் அனுமதி கொடுத்து சோதனை யாருக்கு வருது? இப்போ நமக்கு இந்த விஷயத்துல 2 கேரக்டர்ல யாருக்கு வருது? பேதுருவுக்கு வருது. இப்ப பேதுருக்கு அவர் மனம் கசந்து அவர் அழுது அடுத்து அதுக்கு பின்பு அவர் பக்குவப்பட்ட பின்பு என்னன்னு பார்த்தான். ஆனால் யூதாஸுக்கு என்ன தெரியுமா வருது? அவருடைய முடிவு எல்லாம் பிளான். அவர் தன்னை முழுவதும் ஒப்பு கொடுத்தனால சாத்தான் சுளையினால் புடைக்கிறதுக்கு உங்களை உத்தரவு கேட்டுக்கொண்டான், அனுமதி கேட்டு வருது. ஆனா யூதாஸ்க்கு பாருங்க, லூக்கா 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 22:3. யூதாஸ்க்கு எப்படி தெரியுமா சாத்தான் உள்ள நோ பெர்மிஷன்லாம் கேட்கவே கிடையாது. லூக்கா 22:3. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். இது எப்போ? பஸ்கா வர 6 நாளைக்கு முன்னே மேல் வீட்டறையில இருக்கும்போது இவங்க நடக்கும்போது இந்த சம்பவம் வரும்போது இப்ப யூதாசுக்குள் என்ன ஆயிடுச்சான்? சாத்தான் புகுந்தான். இப்பயே ஒருவேளை அவர் மனம் கசந்து அழுது அந்த மேல் வீட்டறையிலே அவர் பிரதான ஆசிரியரோடு உடன்பட்டு அவர் போயிருந்தார்னா இந்த பாவத்துக்குள் உடன்படாம என்ன பண்ணிருக்கலாம்? போயிருந்திருக்கலாம். அப்ப கூட அவர் தன்னுடைய தவறை உணரல. ஒருவேளை அந்த இடத்துல அவர் என்ன பண்ணிருக்கலாம்? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்ன்றது. அந்த நேரத்திலையும் அவர் ஜெபத்துக்கு ஒப்பு கொடுக்கல. இப்போ அடுத்து எப்ப சாத்தான் ஸ்ட்ராங்கா உள்ள பூந்தார்னா யோவான் 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஏற்கனவே யூதாசுக்குள் சாத்தான் புகுந்துட்டார். எங்க? அந்த இடத்துல யோவான் 13:27. 27ஆம் வசனம். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். இது எப்ப? துணிக்கையை வாங்கின பின்பு சாத்தான் என்ன பண்றார்? திரும்பவும் யூதாசுக்குள் புகுந்தான்னா அங்கே பேதுருவை சோதனை வரும்போது என்ன சொல்றாருன்னா, சீமோனே சாத்தான் உங்களை சோதிக்கிறதுக்கு சொல்ல என்னது அனுமதி உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஆனால் இருந்தாலும் நான் என்ன பண்ணேன்? ஜெபம் பண்ணேன் சொன்னார். ஆனா அது யாருக்காக சகோதரர் சொன்னாங்கன்னா மற்ற 11 பேருக்காக. ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது யூதாசுக்குள் சாத்தான் ஏற்கனவே புகுந்தான். அவர் அறிஞ்சு கொள்ளல. இப்ப துணிக்கையை வாங்கின பின்பு இன்னும் ஸ்ட்ராங்கா. அப்படின்னா நாம எவ்வளவு பெரிய ஒரு எச்சரிப்பு பெற்ற ஜனமாக இருக்கணும்னா நிச்சயமாக விசேஷித்த சோதனைகள் நமக்குள்ள வரும். ஆனால் ஜெபத்துல இருந்தா மட்டும்தான் இந்த சோதனைகளில் இருந்து நாம் மீண்டு வர முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுல எந்த கேரக்டர், இதுல நான் எந்த சோதனைக்குள்ளேயும் நான் வரமாட்டேன்னு சொன்னோம்னா நிச்சயமா ஒருத்தர் அப்படி சொல்ல முடியாது. சொன்னாங்கன்னா அவங்க புது சிருஷ்டிக்குள்ள இல்ல, சுயத்துல பயங்கரமா ஏறி உட்கார்ந்துருக்காங்கன்னு அர்த்தம். சுயத்தை சார்ந்து நிச்சயமாக வரும். நம்மளுடைய பேச்சுக்களும் நடக்கைகளும் எதுவும் மாம்சத்தையோ சுயத்தை சார்ந்தோ மற்றதை சார்ந்தோ இல்லாதபடி நாம் நம்மை காத்துக்கொள்ள தேவன் கிருபை செய்வார். இந்த நாளிலும் நமக்கு இப்படிப்பட்டதான ஒரு சத்திய பாடத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். குமாரன் மூலமாக நன்றிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக் கொண்டு இந்த ஒரு சத்திய தூதை பகிர்ந்து கொடுத்த நம்முடைய சகோதரருக்கு நம்ம அனைவரின் சார்பாக வாழ்த்துதலை நாம் தெரிவித்துக் கொள்வோம். இந்த ஒரு ஆராதனைக்கு முடிவு பாடலாக எல்லோரும் எழுந்து நின்று 160வது பாடல் திவ்ய ஆசீர் பொழிந்தருவீர் என்ற பாடலை
திவ்யாஸ்தீர் பொழிந்தருள்வே தெய்வத்தந்தாயேகோவாவே. திவ்யாஸ்தீர் பொழிந்தருள்வே தெய்வத்தந்தாயேகோவாவே. ஆனந்த பாக்கியமே மறை வழி செல்வது அவனுள்ள யாவருக்கும். அல்லேலூயா. ஆனந்த பாக்கியமே மறை வழி செல்வது அவனுள்ள யாவருக்கும். திவ்யாசீர் பொழிந்தருள்வே தெய்வத்தந்தாயேகோவாவே. வாசம் வீசும் நேசமுள்ள பூக்களாக்குவி. நேசரேசுராஜன் மூலம் தாசராக்குவி. வாசம் வீசும் நேசமுள்ள பூக்களாக்குவி. நேசரேசுராஜன் மூலம் தாசராக்குவி. ஆனந்த பாக்கியமே மறை வழி செல்வது அவனுள்ள யாவருக்கும். அல்லேலூயா. ஆனந்த பாக்கியமே மறை வழி செல்வது அவனுள்ள யாவருக்கும். திவ்யாசீர் பொழிந்தருள்வே தெய்வத்தந்தாயேகோவாவே. சிந்தை நோயும் நிந்தையாவும் விலகி ஓடவே. தந்தை நீரே உந்தன் சொந்த பிள்ளையாயினோ. சிந்தை நோயும் நிந்தையாவும் விலகி ஓடவே. தந்தை நீரே உந்தன் சொந்த பிள்ளையாயினோ. ஆனந்த பாக்கியமே மறை வழி செல்வது அவனுள்ள யாவருக்கும். அல்லேலூயா. ஆனந்த பாக்கியமே மறை வழி செல்வது அவனுள்ள யாவருக்கும். திவ்யாசீர் பொழிந்தருள்வே தெய்வத்தந்தாயேகோவாவே. உம்மை பற்றும் நேச பாத்திரமாக்குவி. சற்று வேதம் காட்டும் பாதை நிற்கச் செய்குவி. உற்றும் உம்மை பற்றும் நேச பாத்திரமாக்குவி. சற்று வேதம் காட்டும் பாதை நிற்கச் செய்குவி. ஆனந்த பாக்கியமே மறை வழி செல்வது அவனுள்ள யாவருக்கும். அல்லேலூயா. ஆனந்த பாக்கியமே மறை வழி செல்வது அவனுள்ள யாவருக்கும். திவ்யாசீர் பொழிந்தருள்வே தெய்வத்தந்தாயேகோவாவே.
நேற்றும் இன்றும் என்னை காக்கும் அன்பின் தந்தையே, சாற்றும் சத்திய பாதை நன்னில் நடத்திடுவே. நேற்றும் இன்றும் எம்மை காக்கும் அன்பின் தந்தையே, சாற்றும் சத்திய பாதை நன்னில் நடத்திடுவே. ஆனந்த பாக்கியமே மாறை வழி செல்வது ஆவலுள்ள யாவருக்கும். அல்லேலூயா. ஆனந்த பாக்கியமே மாறை வழி செல்வது ஆவலுள்ள யாவருக்கும். பொழிந்தருள்வே தெய்வம் தாயே யெகோவாவே. இந்த ஒரு ஆராதனையின் முடிவு ஜெபத்தை சகோதரர் டேவிட் அவர்கள் வந்து ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வீற்றிருந்து இந்த பூமியின் மனுமக்களாய் எங்களை கண்ணோக்கி பார்த்து நித்தமும் காத்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, உமக்கொருவருக்கே துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் தந்தையே. தந்தையே, கடந்த நாட்களெல்லாம் எங்களை கண்ணின் மணியைப் போல் காத்து இம்மட்டுமாய் காத்து வழித்து நமது கிருபைக்காய் உமக்கு நன்றி தெரிவிக்கும் தந்தையே. தந்தையே, இந்த நாளிலே நீர் எங்களை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறோ அந்த சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி உமது சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களாக அந்த பூமியிலே ஜீவிக்க உமது பரிசுத்த ஆவியை எங்களுக்கு அளவில்லாமல் தந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் உம்மிடத்தில் கெஞ்சுகிறோம் தந்தையே. தந்தையே, இந்த நாளிலே சகோதரன் மூலமாக விழித்திருந்து ஜெபியுங்கள் என்ற தலைப்பின் கீழ் இந்த அருமையான சத்திய பாடத்தை எங்கள் கேட்க கிருபை செய்தி. இந்த பாடத்திலே நாங்கள் பேதுரை குறித்தும் யூதாசை குறித்தும் அநேக காரியங்களை கற்றுக்கொண்ட இந்த சத்தியங்களை நாங்கள் அப்படியே விட்டுவிடாமல் எங்கள் இருதயமாகிய பலைகள் எழுதி அனுதினம் அதை தியானித்து அதில் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே அபியாசிப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அனைவரும் அமர்வோம். ஒரு சில அறிவிப்புகள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் நம்முடைய அன்பு சகோதரர் புஷ்பராஜ் அவர்கள் ஊழியத்திற்காக கோவில்பட்டிக்கு சென்றிருக்கிறாங்க.